Hello my dear warriors, very good morning, very good morning, very good morning. So என்ன பசங்களா பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கா. மழையில் ஸ்கூலுக்கு போகலாமா, ஸ்கூல் லீவ் விட்டுருப்பாங்க, ஒரு சிலருக்கு ஸ்கூல் வச்சு ஸ்கூல் போயிட்டு இருப்பீங்க. யார் யார் டிஸ்ட்ரிக்டில் எப்படி இருக்கு சொல்லுங்கள். குட் மார்னிங். Good morning பசங்களா, very good morning. Yes, my dear warriors, tell me whether the audio and video is clear. First of all, confirm me whether the audio and video is clear. Audio video clear na super start பண்ணிடலாம் நம்ம இப்போ. Yes, okay, audio video clear-ஆ இருக்கு. ஸோ பார்த்தியா, உனக்கு லீவுன்னு தெரிஞ்ச உடனே இன்னைக்கு காலையில் நீ ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த மார்னிங் டே டைமில் படிக்கிறதுக்காக கிளாஸ் வந்தாச்சு. என்னப்பா, ஹெவி ரெயின் கும்பகோணம், யார் யார் டிஸ்ட்ரிக்ட்லலாம் பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. மதுரையிலலாம் மழை பெருசாக இல்லை, ஆனால் பயங்கரமாக குளிருது, செம்ம சில்லாக இருக்குது. எஸ், வாட் அபவுட் அதர்ஸ்? இன்றைக்கி நம்ம எதெல்லாம் பெண்டிங் வச்சுருக்கோமோ அதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம். சரியா, அது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி படிச்சிடலாம். கெட் ரெடி. எஸ், ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுங்கள். அட்டெண்டன்ஸ், புட் யுவர் நேம். அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுங்கள். குட் மார்னிங். எஸ், சென்னையில் மழையே இல்லையா? ஓகே. துரை இலக்கியா. நெக்ஸ்ட் யார் யார் இருக்கீங்க? லீவு, ஸ்கூலெலாம் ஆனால் லீவு. காருண்யா, வித்துன், ஆதவன், ஜோஷ்வா, திவ்யா, ஹரிணிஸ்ரீ, தருணேஸ்வர், ஸ்ருத்திகா, சக்திவேல், தோரதி, நக்ஷத்ரா, ரித்திகா ஸ்ரீ, தேவேனா, தருண், சக்தி, ஹீனா, வைகா. செம ஃபாஸ்ட்டாக போகுது நிறைய பேர். இன்பத்தமிழ். ஓகே, மார்னிங் வரவங்கெல்லாம் வந்துட்டிங்க போல. என்ன, சிவானந்தம், கவி, ஸ்ரீலேகா, வர்ஷினி, ஸ்ருதிகா, சனா, ஹன்சிகா, மோனிஷ், சுமயா, சிவானி, பிரேம், சனா, சத்யா, ஸ்ரீநிதி, பவித், குட், புவனா, அபினேஷ், ஹரி. ஓகே, சனா, ஃபாத்திமா, கவின், சஃபிக், குட், ஜெசி, அக்ஷு, யோகா, மீனா, நைத்ரா, காரணியா. ஓகேப்பா, ஓகே, ரைட், சூப்பர், குட். வேறு சூப்பர்டா பசங்களா. டுடே வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் 2 chapters அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் நம்ம ஒரு பெண்டிங் வச்சுருக்கோம், ஞாபகம் இருக்கா? எந்தெந்த சாப்டர் பெண்டிங் வச்சுருக்கோன்னு ஒரு ஞாபகம் இருக்கா? சார்ட்டில் போட்டு பார்க்கலாம். நம்ம ஒரு 2 டியூ டு டெக்னிக்கல் இஷ்யூனால நம்ம வந்து 2 சாப்டர் பார்க்கல. அந்த 2 சாப்டர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். எஸ், எந்த சாப்டர்னு பார்க்கலாம். யாரெல்லாம் கவனமாக ஞாபகம் வச்சுருக்கீங்க? ரைட்டா? ரைட், யாரெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு எந்த 2 சாப்டர் நம்ம பார்க்கலாம்? இதெல்லாம் இனிமேல் பார்க்க வேண்டியது. 12 and 13. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 19 and 20. ஆல்ரெடி நம்மளோட கேட்டகரி நம்ம வச்சுருக்கோம்ல, நம்மளோட ஷெட்யூல் ஆல்ரெடி, அதாவது ஷெட்யூல் கொடுக்குற அன்றைக்கி தான் அந்த ஷெட்யூல் எல்லோரும் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் யாரும் ஷெட்யூலெல்லாம் பார்க்குறதே கிடையாது. என்னப்பா, கரெக்டு தானே? ஸோ நம்மளோட ஷெட்யூலில் டெய்லி நம்ம டிக் பண்ணிகிட்டே இருப்போம். ஞாபகம் இருக்கா இல்லையா? யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது? இதில் பாரு, நம்ம எல்லாமே கரெக்டாக டிக் பண்ணிகிட்டே வரும். இப்போ வரைக்கும் நம்ம என்னென்ன முடிச்சிருக்கோன்றதை டிக் பண்ணிகிட்டே வரும். ஸோ சாப்டர் 1, 2, 3, 2, 7, 8, 12 பாரு டிக் பண்ணாமல் வச்சுருக்கேன். அடுத்து கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம் முடிச்சாச்சு. 13th சாப்டர் டிக் பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 14, 3, 4. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் 28. நேற்று நம்ம சாப்டர் 9 படிச்சிட்டோம்ல, சாப்டர் 9 நம்ம நேற்று படித்தாச்சு. இன்றைக்கி 19 and 20 இது 2 சேர்த்து இன்றைக்கி நம்ம முடிக்க போகிறோம். ப்ளஸ் கொஞ்சம் டைம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து 13th சாப்டர் அல்லது 12th சாப்டர், ஆனால் ரெண்டுமே கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. 1 மார்க் தான் நிறையா இருக்குது, 3 மார்க் 12 தான் இருக்குது. பார்த்துடலாம். ஸோ நம்ம வெறும் 3 மார்க் மட்டுமாவது பார்த்துட்டோன்னா we will be completing a good portion, ரைட்டா? And one more thing, today night, இன்னைக்கு நைட் என்னது? today we are having a night study. எவ்வளோ பேர் நைட் ஸ்டடிக்கு ரெடியாக இருக்கா? ஃபிசிக்ஸ் பார்ட் 1 தான். ஏன்னா ஃபிசிக்ஸில் எக்கச்சக்கமாக ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் மஸ்ட் பி கிளியர்லி ஸ்டடிட். ஏன்னா அதோட கான்செப்ட் கெமிஸ்ட்ரி மாதிரி ஈஸியாக இல்லை. ஒரு சம்மும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சம் சொல்லிக் கொடுத்தா அடுத்த 5 சம் நீயாக பண்ணிடலாம். பட் இங்கே ஒரு சம்மும் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மட்டும் தான் கஷ்டம். பட் கான்செப்டால ஈஸி. வி ஆர் கோயிங் டு ஸ்டடி 5th சாப்டர் 6th சாப்டர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா? 5th and 6th சாப்டர் மட்டும்தான். ஸோ ஷார்ப் நைட்டு 9:30க்கு ரெடி ஆகிடு. ரைட்டா? இன்றைக்கி நைட்டு 9:30க்கு ரெடி ஆகிடு. 9th ஸ்டாண்டர்ட் லைவ் மேம் இஸ் ஆன் த வே. இன்னொரு 10 minutes இல்லை 15 minutes ஆரம்பிச்சிடுவாங்க. சரியா? 9th ஸ்டாண்டர்ட் வெயிட் பண்ணுங்கள்.
30 பெரிய விஷயம். இது 63 கம்மி. இவனுங்க காலையிலே 100க்கு மேலே வருவானுங்க. இன்றைக்கி கம்மியாக வந்திருக்கானுங்கடா ஹரி. அதுவும் நம்ம இதை அனௌன்ஸ் பண்ணவே இல்லையா, என்னென்னு முன்னாடியே சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க. வீக் குவிஸ்லாம் நெக்ஸ்ட் வீக் வச்சுக்கலாம் சரியா. அதனால் இன்றைக்கி நைட்டு 9:30க்கு ஷார்ப்பாக ரெடியாக ஓகே. சூப்பர் குட். போகலாமா, ஆரம்பிக்கலாமா? இன்றைக்கி நம்ம ஆரம்பித்து இன்றைக்கி நம்மளோட டார்கெட் என்னது, 3 சாப்டர் முடிக்கணும் சரியா. 2 hours அல்லது 2.5 hours 3 சாப்டர் நம்ம முடிக்கணும். ரெடியா? ஸோ ரெடியாக இருக்கவங்களாம் சாட்டில் ஒரு ஃபயர் போட்டு பார்க்கலாம். எஸ், சாட்டில் ஃபயர் போடு. சாட்டில் ஃபயர், பயங்கரமாக ஃபயர் எரியணும், அப்படியே சாட் கொழுந்து விட்டு எரியணும். எஸ், we are going to start with 1 mark சரியா. எஸ், ஆரம்பிக்கலாமா? என்ன ஃபயரே காணும் சாட்டில். எஸ் எஸ் எஸ், போட் ஃபயர் இந்த சாட்டில் ஃபுல் ஃபயர் போட்டுட்டேன்னா படிக்க ஆரம்பிச்சிடலாம். பசங்களா 3 mark படிச்சிடும். டீட்டெயில் அடுத்த வாரம் உனக்கு ஃபுல் ட்ரைனிங் என்ன அப்படின்னா டீட்டெயில் தான் கொடுக்க போகிறேன். டீட்டெயிலு, ஃபார்முலா ஷீட்டு இதெல்லாம் தான் நான் பார்க்க போகிறோம் சரியா. தட் இஸ் வாட் மை பிளான் சரியா. கெட் ரெடி ஃபார் தட். மீதியெல்லாம் முடிச்சிடுவேன் இந்த வாரம். அடுத்த வாரத்தில் ஏர்லி மார்னிங்கில் அஸ் யூஷுவல் எப்பயும் போல் போகும். ஈவினிங் டைமில் ஐ எம் கோயிங் டு டூ தட் சரியா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே சூப்பர், வேறு லெவல். லெட் us start with the first 1 mark. கடன் 1 mark ஆன்சர் போட்டு பார்க்கலாம். கொஷின் நம்பர் வித் ஆன்சர். யூ ஹேவ் டு புட் கொஷின் நம்பர். ரொம்ப ஃபயராக இருக்காங்க என்ன. எஸ், ஸோ 1 அதுக்கப்புறம் அதோட ஆன்சர். 1 போட்டால் ஆன்சர் போடணும், 2 போட்டால் ஆன்சர், அந்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்க ரைட்டா. 1 போட்டால் ஆன்சர், 2 போட்டால் ஆன்சர். எஸ் ஓகே, கமான் சீக்கிரம் பார்க்கலாம் யார் இன்னைக்கு சூப்பராக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு. இப்படிலாம் ஆன்சர் பண்ணிக்கோ. ஏன்னா இன்னைக்கு நைட் உனக்கு என்ன இருக்குது, டுடே நைட் யூ ஆர் ஹேவிங் அ ஃப்ரீ கனவு டெஸ்ட் சீரிஸ். ஃப்ரீக்கான ஒரு வீக் குவிஸ் இருக்குது. நீ சாட் பண்ணுறதுலாம் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணி பழகணும். சீக்கிரம் ஆன்சர் பண்ணு. எஸ், பயோஜெனட்டிக் லா ஸ்டேட்ஸ் தட். பயோஜெனட்டிக் லா எதை ஸ்டேட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. பயோஜெனட்டிக் லாங்கிறது எதை குறிக்குது, அந்த லா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, ஆட்டோஜெனி ரீகேப்சுலேஷன் ஃபைலோஜெனி அப்படிங்கிறது தான் குறிக்குது ரைட்டா. இட் இஸ் ரெப்ரசன்டிங் தட் ஆண்டோஜெனி ரீகேப்சுலேஷன் ஃபைலோஜெனி அப்படிங்கிறது தான் குறிக்குது. அடுத்து செகண்ட் ஒன் வேர்ட், த யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி வாஸ் ப்ரப்போஸ்டு பை. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒரு 1 mark ரொம்ப அதிகமாக கேட்கப்பட்ட ஒரு 1 mark. த யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி. யூஸ் பண்ணால் அது யூஸ் ஆகிட்டே இருக்கும், யூஸ் பண்ணலைன்னா அது பாதியிலேயே செயல் இழந்து போயிடும். யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி வாஸ் ப்ரப்போஸ்டு பை. யார் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி சொன்னாங்க? எஸ், கமான் யார் சொன்னா? சார்லஸா அல்லது லாமாக்கா, யார் சொன்னா? ஸோ நிறைய பேர் டார்வினை சொல்லிட்டு இருக்காங்க ரைட்டா. டார்வின் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டை பற்றி பேசியிருப்பாரு. ஸோ த ஆன்சர் இஸ் ஜேபி லமார்க் ரைட்டா. ஜீன் பாப்ஸ்டன் லமார்க் தான் ஆன்சர். ஆன்சர் என்னது? ஜீன் பாப்ஸ்டன் லமார்க். நிறைய பேர் இதில் என்ன அப்படின்னா இந்த மெண்டல், சார்ல்ஸ் டார்வின் இவங்களுக்கு இது வராதுன்னு கண்டிப்பாக தெரியும். இந்த 3ல் நிறைய பேர் டார்வினும் மெண்டலும் பப்ளிக் எக்ஸாமில் நிறைய தடவை திருத்தரப்ப நாங்கள் பார்த்துருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஆன்சரை கொடுத்துருக்காங்க. அதனால் கவனமாக இருங்க. திஸ் இஸ் நாட் தட் ஆன்சர். அடுத்து பேலியோன்டாலஜிஸ்ட் டீல்ஸ் வித் ரைட்டா. பேலியோன்டாலஜிஸ்ட் அப்படிங்கிறது எதை பற்றின படிப்பு? தேர்ட் கொஷின். கொஷின் நம்பர் 3க்கு என்ன ஆன்சர்? கமான் சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் ரைட்டா. பேலியோன்டாலஜிஸ்ட் டீல்ஸ் வித் ரைட்டா. ஓகே ரைட். தேர்டில் ஆல் ஆஃப் தி அபோவா. ஆல் ஆஃப் தி அபோவ் ஒரு சிலர் சொல்கிறாங்க எம்ப்ரியாலஜிக்கல் எவிடன்ஸாக. என்ன ஆன்சராக இருக்க போகுது? இட் இஸ் கோயிங் டு பி த ஸ்டடி ஆஃப் ஃபாசில் எவிடன்சஸ் ரைட்டா. ஃபாசிலை பற்றின படிப்பு, புதை படிமங்கள், இறந்து போய் உள்ளே புதைஞ்சு கிடக்கும்ல அந்த புதை படிமங்களை பற்றி படிக்கக்கூடியதான் விஷயம், ஃபாசில் எவிடன்சஸ் ரைட். நெக்ஸ்ட், த பெஸ்ட் வே ஆஃப் டைரக்ட் டேட்டிங் ஃபாசில்ஸ் ஆஃப் ரீசன்ட் ஆரிஜின் பை. த பெஸ்ட் வே ஆஃப் டைரக்ட் டேட்டிங் ஃபாசில்ஸ் என்ன பண்ணலாம், எதை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் டைரக்ட் டேட்டிங்கில்? வாட் வி கேன் யூஸ்? ஃபோர்த் ஒனுக்கு ரேடியோ கார்பன் மெத்தடா, யுரேனியம் லெட் மெத்தடா, பொட்டாசியம் ஆர்கான் மெத்தடா, இல்லை போத் A and C? The best way is always carbon. Radio carbon method is the best way. Radio carbon dating is the best way. Radio carbon தான் இது best way. சரியா? Right. So option A. Next question. The term ethnobotany was coined by. Ethnobotany என்ற term யார் கொடுத்தா? One of the most repeated 2 mark question பா இது. 2 markல நிறைய தடவை இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரைட்டா. இதை கேட்டு இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எத்தனோபாட்டனினா என்ன, எத்தனோபாட்டனியோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத நிறைய 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 கொஷின் பேப்பர், எந்த கொஷின் பேப்பர் எடுத்தாலும் ஹாஃப் ஃபெயிலி பப்ளிக்னு மாற்றி 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 இந்த கொஷினை கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் இந்த கொஷினில். சரியா?
ஒரு நிமிஷம் இரு, just give me a second. ரைட், ஓகே. ஸோ யார் j.w. ஹாஷ்பர்க் தான் இதோட கண்டுபிடி. j.w. ஹாஷ்பர்க். Okay, fill in the blanks. First one, the character developed by the animals during their lifetime in response to the environmental changes. ரைட்டா, சுற்றுப்புற சூழ்நிலையின் காரணமாக அதோட உடம்புல ஒரு சேஞ்சஸ் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? that is called acquired character. very good, very good. நிறைய அதாவது பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பரில் இந்த புக்கின் கொஷின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த புக்கினோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்ன தெரியுமா? நம்ம புக்கின்னு நினச்சிட்டு இருக்கோம், ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஃபில்லப் தான். என்ன பண்ணுறாங்க? ஃபில்லப்பை தான் சூஸாக மாற்றி கேட்குறாங்க. இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பயாலஜியில் குறிப்பாக மோர் டு நோ, டூ யூ நோ, பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், சம்மரி, இதில் இருந்தால் கொஷின் வருது. இதை தாண்டி வேறு எங்கே இருந்துமே கொஷின் வரலடா. மோர் டு நோ, டூ யூ நோ தான் பயாலஜியில் ரொம்ப 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 அதிகமான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? அதனால் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபில்லப், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபில்லப், அப்படியே ஃபில்லப்பை சூஸாக மாற்றிடுறாங்க. சரியா? அக்வயர்ட் கேரக்டர். அடுத்து, த டீஜெனரேட்டட் அண்ட் நான் ஃபங்க்ஷனல் ஆர்கன்ஸ் ஃபவுண்ட் இன் அன் ஆர்கானிசம் ஆர் கால்ட். செகண்ட் ஒன் என்னது? டீஜெனரேட்டட் நான் ஃபங்க்ஷனல் ஆர்கானிசம். அது என்ன சொல்ல போகிறாங்க? டீஜெனரேட்டட் நான் ஃபங்க்ஷனல், அது பேர் என்னதுப்பா? வெஸ்டிஜினல். ரைட்டா? வெஸ்டிஜினல் ஆர்கன்ஸ். ரைட்டா? வெஸ்டிஜினல். வெஸ்டிஜினல் ஆர்கன்ஸ். ரைட்டா? வெஸ்டிஜினல். ரைட்டா? ஜீனல் ஸ்பெல்லிங் என்ன போடுங்க? வெஸ்டிஜியல் தான். வெஸ்டிஜியல் ஆர்கன். அடுத்து தேர்ட் ஒன் பா, த ஃபோர் லிம்ஸ் ஆஃப் பேட். பேட்டோட ஃபோர் லிம்ஸ் ஹியூமன்ஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் டேஷ் ஆர்கன். ரைட்டா? பேட்டுக்கும் நம்மளுக்கும் இருக்கக்கூடியதோட ஆன்சர் என்னவா இருக்க போகுது? வாட் இஸ் தட்? பேட்டும் ஏதோ என்னவா இருக்க போகுதுப்பா? நம்மளுக்கும் இருக்கிறதுக்கு ஒற்றுமை. ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க, ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் ஹோமோலகஸ். ரைட்டா? ஹோமோலகஸ். LOGOUS, ஹோமோலகஸ். அடுத்து, த தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் ஃபார் த எவல்யூஷன் வாஸ் ப்ரப்போஸ்டு பை. நேச்சுரல் செலெக்ஷன் யார் பண்ணா? ரைட்டா? நிறைய சயின்டிஸ்ட் பேர் படித்தோம். இப்போ தான் என்னது நம்மளுக்கு தேவையான முக்கியமான ஒருத்தர் யார்? ஹூ இஸ் தட்? தட் இஸ் டார்வின். சார்ல்ஸ் டார்வின். ரைட்டா? இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும், நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம் இதெல்லாம். ஏன்னா இது இப்போ தான் நம்ம செகண்ட் மிட்டமுக்கு படித்தோம். செகண்ட் மிட்டமுக்கு படித்த போர்ஷன் தான் இது. அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொஷின் ஆன்சர்லாம் நம்ம போயிடலாம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் கடன்னு சொல்லுங்கள். சார்லஸ் டார்வின் இப்போ தான் பார்த்தோம். The use and disuse theory of organ was postulated by Charles Darwin. யார்ப்பா? யார் கொடுத்தா? லமார்க் தானே சொன்னார். ரைட்டா? லமார்க். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபால்ஸ். செகண்ட் ஒன், the homologous organ looks similar and performs similar functions but they have different origin and development கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னது? செகண்ட் ஒன் என்னது? திஸ் இஸ் ஆல்சோ ஃபால்ஸ். என்ன பண்ணோம்? இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஹோமோலகஸ் ஆர்கன்னா லுக்ஸ் டிஸ்சிமிலர், பார்க்க வேறு மாதிரி இருக்கும். நம்மளோட கையும் பேட்டோட கையும் ஒரே மாதிரி இருக்கா? நம்ம கையும் பேட்டோட கையும் வேறு வேறு மாதிரி இருக்கு. ரைட்டா? ஸோ அப்போ டிஸ்சிமிலர், சிமிலருக்கு பதிலாக டிஸ்சிமிலர் அண்ட் பர்ஃபார்ம் சிமிலர் ஃபங்க்ஷன் பட் தே ஹாவ் அ சிமிலர் ஆரிஜின். என்ன டிஃப்ரெண்ட் ஆரிஜின் கிடையாது, சிமிலர் ஆரிஜின். ஒரே இடத்துல இருந்தால் வரப்போகுது. சிமிலர் ஆரிஜின் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோம். அடுத்து, பேர்ட்ஸ் ஹவ் எவால்வ்ட் ஃப்ரம் ரெப்டைல்ஸ். தட் இஸ் ட்ரூ. பிரச்சனை இல்லை, அது ட்ரூ. நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங். அட்டாவிசம் என்னது? அட்டாவிசம் என்னதுப்பா? ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ஏக்கு என்னது ஆன்சர்? கடகடன்னு சொல்லுங்கள். ஏயோட ஆன்சர் என்ன? எஸ், rudimentary tail and thick hair on a body. ரைட்டா? இட் இஸ் கோயிங் டு பி ஏ தான் என்னது? ஐக்கு ஆன்சர் 3. அடுத்து பிக்கு ஆன்சர் என்னது? வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ்க்கு ஆன்சர் என்னது? வெஸ்டிஜியல். ரைட்டா? வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ் வந்து கிளாடல் vertebrate and vermiform appendix அப்படின்னு சொல்ல போகிறோம். இட் இஸ் பி. அடுத்து அனலகஸ் ஆர்கன் என்னது? தேர்ட் ஒனுக்கு என்னப்பா ஆன்சரு? அனலகஸ் ஆர்கன் இங்கே இருக்கு பாரியா, விங் ஆஃப் பேட் அண்ட் விங் ஆஃப் இன்செக்ட். பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் வேறு. ஹோமோலகஸ் அல்லது அனலகஸ் எல்லாமே வேறு வேறு ஃபங்க்ஷன். ஹோமோலகஸ் ஆர்கன் என்னது? ஃபோர் லிம்ப் ஆஃப் கேட் அண்ட் விங், ஃபோர் லிம்ப் ஆஃப் கேட் அண்ட் பேட் ஆஃப் த விங். ஸோ இட் இஸ் டி.
அடுத்து என்னதுப்பா? வுட் பார்க். வுட் பார்க்குன்றது எங்கே இருக்குது? திருவங்கரை. ரைட்டா? திருவாக்கரையில் இருக்குது. CDE, இது F, கார்பன் டேட்டிங். ரேடியோ கார்பன் டேட்டிங்கிறது F. சரியா? 9th லைஃப் வரும். மேம் இஸ் ஆன் த வே. வந்துடுவாங்க, கவலைப்படாது கொஞ்சம் நேரத்தில். நெக்ஸ்ட் போகலாம். ஸோ ஆன்சர் 1 or 2. ஓகே, ஷார்ட் ஆன்சர் பார்க்கலாமா? ரெடியா? how many of you are ready for short answer? Yes, short answer பார்க்கலாமா? ரெடியா? are you guys ready for short answer? OD ஸ்கொயர் வரும், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு பதிலாக நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாமே நம்ம டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். சரியா? ஆரம்பிக்கலாம் வாங்க. ரைட். a human hand, a front leg of a cat, a front flipper of a whale and a bat's wing looks dissimilar and adopted for different function. What is the name given to this organ? நேம் என்ன கொடுத்துருந்தாங்க, இதுக்கு என்ன பேர் கொடுத்துருந்தாங்க? அதாவது dissimilar and adopted for different function. பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்க போகிறாங்க, வேறு ஃபங்க்ஷனுக்காக. அப்படி இருந்தால் அது என்னது? they are called homologous organ. ஜஸ்ட் ஒரு வார்த்தை எழுதுனா போதும். homologous organன்றது மட்டும் தான் ஆன்சர். அது மட்டும் என்ன பண்ணால் போதும், நம்ம எழுதுனா போதும். இட் இஸ் homologous organ. அடுத்து, which organism is considered to be fossil bird? எந்த ஆர்கானிசம் நம்ம ஃபாசில் பேர்டுன்னு சொல்ல போகிறோம். ஃபாசில்ஸ்லேருந்து பேர்டாக உருவானது அப்படின்றது ஆர்க்கியோபெட்ரிக்ஸ். ரைட்டா? இட் இஸ் கோயிங் டு பி ஆர்க்கியோபெட்ரிக்ஸ் இஸ் த ஃபாசில் பேர்ட். அப்பெண்டிக்ஸ்னால் அடிவயிறு, அதில் என்ன பிரச்சனை? அப்பெண்டிக்ஸ் நத்திங் பட் அடிவயிறு. சரியா? ஆர்க்கியோபெட்ரிக்ஸ். ரைட்டா? இட் இஸ் ஆர்க்கியோபெட்ரிக்ஸ் இஸ் த ஃபாசில் பேர்ட் ஃபவுண்ட் இன் த ஜுராசிக் பீரியட். ஜுராசிக் பீரியடில் காணப்பட்ட ஒரு விஷயம். வாட் இஸ் த ஸ்டடி ஆஃப் ஃபாசில் கால்டு? ரைட்டா? ஸ்டடி ஆஃப் ஃபாசில் பேர் என்னது? பேலியன்டாலஜி. ரைட்டா? பேலியன்டாலஜி. ஃபாசில்ஸ் பற்றி படிக்கிறது என்னது? பேலியன்டாலஜி அப்படின்னு சொல்ல போகிறோம். ரைட்டா? தட் இஸ் கால்ட் பேலியன்டாலஜி. அடுத்து, த டீஜெனரேட்டட் விங் ஆஃப் கிவி. கிவி பேர்ட் பார்த்திருக்கியா? குட்டியோண்டா தம் தூண்டாக இருக்கும். அதான் என்னது? கிவி பேர்ட். கிவி பேர்டுங்கிறது குட்டியோண்டாக இருக்கும். ஸோ அந்த கிவி பேர்ட் ஓட விங்ஸ் பார்த்தீங்கன்னா அக்யூர்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? when there is a change in environment, நம்மளோட சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழ்நிலை மாற்றம் ஏற்படும். இன்கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வலது கையில் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், வலது கையை ரொம்ப யூஸ் பண்ணுறேன். நீங்களே யோசிச்சு பாருங்கள், நம்மளோட வலது கையை விட இடது கை பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வீக்காக இருக்கும். நம்மளால் வலது கையில் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் இடது கையால் செய்ய முடியாது. நார்மலாக நம்ம வலது கையில் தான் எழுதுகிறோம். ஸோ பல வருஷங்களாக நிறைய பேர் வலது கையில் தான் எழுதுறாங்க. மேபி 1 or 2 people they may write in a left hand, பட் யூஸ்வலாக நம்ம எல்லாருமே என்னது ரைட் ஹேண்டில் தான் எழுதிட்டு இருக்கோம். ஸோ அப்படி நம்ம ரைட் ஹேண்ட்லேயே எழுதி பழகிறனால ரைட் ஹேண்ட் இஸ் மோஸ்ட் யூசஸ், லெஃப்ட் ஹேண்ட் வந்து யூஸ் பண்ணுறது. அதனால் அதோட கெப்பாசிட்டி என்ன பண்ணுது? கொஞ்சம் குறைஞ்சிருக்கு டுவர்ட்ஸ் ரைட்டிங். இந்த மாதிரி நம்ம இன்கேஸ் லெஃப்ட் ஹேண்டை யூஸே பண்ணலை, எதுவுமே பண்ணாமல் இப்படியே வச்சுருக்கோம் அப்படின்னா, பல வருடங்கள் கழித்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இந்த லெஃப்ட் ஹேண்டோட வேலையே இருக்காது. அந்த லெஃப்ட் ஹேண்ட் என்ன பண்ணாது? செயலே படாது. ஒரு 2-3 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லெஃப்ட் ஹேண்ட் இருக்கவே இருக்காது. ஓகே, ஸோ ஹவு மெனி ஆஃப் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் இயர்? இங்கே யாராவது லெஃப்ட் ஹேண்ட் பீப்புள் இருக்கியா? லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டூடெண்ட் யார் இருக்கீங்க? லெஃப்ட் ஹேண்டட் ஸ்டூடெண்ட் யார் இருக்கீங்க? எஸ், கிவி ஃப்ரூட்டும் இருக்குது, கிவி பேர்டும் இருக்குது, கிவி ஃப்ரூட்டும் இருக்குது, பேர்டும் இருக்குது. ஓகே, ஏஞ்சலிக்கா. ஓகே, ஏஞ்சல்ன்றவங்க லெஃப்ட் ஹேண்டா? ஓகே, யாரா அவன் போத் ஹேண்டட்லாம் வேறு இருக்கான்? டே வேறு லெவலாக இருக்கீங்க போலடா. நோ 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 ஓகே, யுவராணி இருக்காங்க. ஓகே, குட். ஏஞ்சல் அண்ட் யுவராணி 2 பேர் இருக்காங்க. ஓகே, கருணேஸ்வர் போத் ஹேண்டா? ஓகே, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிடிஎஃப் வந்துடும்ப்பா, இன்றைக்கி வந்துடும், கவலைப்படாது. இன்றைக்கி தான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன், வந்துடும். when there is a change in environment, the animals respond to the change. ரைட்டா? அதோட என்விரான்மெண்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண போகுது? அனிமல் ரெஸ்பான்ஸ் பண்ண போகுது. இந்த கிவி பேர்டு என்ன அப்படின்னா, அது பறக்க வேண்டிய அவசியம், அது சாப்பாடு எல்லாமே கீழே கிடச்சிருச்சான். இந்த கிவி பேர்டு பறக்கவே இல்லையா, பல வருஷங்களாக என்ன பண்ணிச்சு? அதோட விங்ஸை யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டே இருந்துச்சான். ரைட்டா? இப்போ பாருங்கள், they develop adaptive structure. அது என்ன பண்ணுது? அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அடாப்டிவ் ஸ்ட்ரக்சரை உருவாக்கிருச்சான். the character developed by the animal during their lifetime. அதாவது ஜெனட்டிக்கலாக கிடையாது, அதோட வாழ்நாள் காலத்தில் ஒரு பழக்க வழக்கத்தை உருவாக்குது. அதோட வாழ்நாள் காலத்தில் ஒரு பழக்க வழக்கத்தை உருவாக்குது இன் ரெஸ்பான்ஸ் டு த என்விரான்மெண்டல் சேஞ்ச். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுது? அந்த மாற்றத்தை உண்டு பண்ணுது. தே ஆர் கால்ட் அக்வயர்ட் கேரக்டர். இதை பற்றி நம்மளோட சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எழுதணும்.
லமார்க்ஸ் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி. லமார்க் என்ன சொல்கிறாரு? யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் அப்படின்னு ஒரு தியரி சொல்கிறார். இந்த யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரியில் என்ன சொல்கிறாங்க? திஸ் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, states that if an organ is used கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஆர்கன் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா the organ develops well and gets strengthened. நல்லா டெவலப் ஆக போகுது, அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த்தும் அதுக்கு கிடைக்க போகுது. when an organ is not used for long time, in case ஒரு ஆர்கன் லாங் டைம் நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா gradually degenerates. ஒரு ஆர்கனை நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த ஆர்கன் என்ன பண்ண போகுது? நம்மளுக்கு பயங்கரமாக உதவி பண்ண போகுது. இல்லை அப்படின்னா இருக்கும். மனுஷனுக்கு வால் இருக்கா இல்லையா? do we have tail or not? do we have a tail or not? Right? do we have tail or not? do we have tail or not? நமக்கு வால் இருக்கா இல்லையா? சரியா? நம்மளுக்கு வால் இருக்கா இல்லையா? ஸோ வால் இருந்துச்சு ஆனால் இப்போ இல்லை. வால் இருந்துச்சு ஆனால் இப்போ இல்லை. ஏன் இல்லை? பிகாஸ் வி ஆர் நாட் யூஸிங் இட். நம்மளுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷனில் இந்த வால் என்ன பண்ணலை? யூஸ் பண்ணவே. வி ஹாவ் அ டைல் போன். நம்மளோட பாடியில் பார்த்திங்க அப்படின்னா வி ஹாவ் அ டைல் போன். லாஸ்ட்டாக டைல் போன் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணிடுச்சு? முன்னாடி இருந்துச்சு, இப்போ என்னது கிடையாது. ரைட்டா? இப்போ என்னது நம்மளுக்கு அது இல்லவே இல்லை. ஸோ இட்ஸ் லாஸ்ட் இட். நாள் ஆக 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 என்ன ஆகிடுச்சு? லாஸ்ட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு இப்போ கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம அதை யூஸ் பண்ணலை. வேற டாகுக்கு வால் இல்லைன்னா டாக் ரொம்ப ரொம்ப கஷ்டம். வாலுக்கு வந்து அந்த வால் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே அது ரொம்ப முக்கியம். லாட் ஆஃப் திங்ஸ் இருக்குது அந்த வாலுக்கு பின்னாடி, நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அது எல்லாமே அதுக்கு தேவை. அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணல, அதனால் போயிடுச்சு. இந்த கிவி பேர்டு என்ன அப்படின்னா விங்ஸை யூஸ் பண்ணவே இல்லை, அதனால் அது காணாமல் போயிடுச்சு. அதுக்கு விங்ஸே இல்லாமல் போயிடுச்சு. ஆர்க்கியோபெட்ரிக்ஸ் கன்சிடர் டு பி த கனெக்டிங் லிங்க். ஆர்க்கியோபெட்ரிக்ஸ்ன்றது ஒரு பேர்டு. இந்த பேர்டு என்னவா? ரெப்டைலாம். ஸோ நம்ம ஒன் வேர்டில் பார்த்தோம். பேர்ட்ஸ் எல்லாமே எங்கேருந்து வந்துச்சா? ரெப்டைல்ஸ்லேருந்து தான் பேர்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ரைட்டா? ரெப்டைல்ஸ்லேருந்து தான் பேர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆர்க்கியோபெட்ரிக்ஸ் இஸ் த ஓல்டஸ்ட் நோன் ஃபாசில் பேர்ட். ஆர்க்கியோபெட்ரிக்ஸுங்கிறது என்னது? ஓல்டஸ்ட் நோன் ஃபாசில் பேர்ட். ரைட்டா? ஆர்க்கியோபெட்ரிக்ஸ் இஸ் த ஓல்டஸ்ட் நோன் ஃபாசில் பேர்ட். ஓகே. ஏன்னா ரெப்டைல்ஸ் அப்படின்னா க்ரொக்கடைல் இருக்குல்ல. ரெப்டைல்ஸ்னால் என்னது? க்ராக்கடைல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொமோடோ டிராகன், ஊர்ந்து போகக்கூடியதுனா ரெப்டைல்ஸ்னு சொல்ல போகிறாங்க. இந்த ரெப்டைல்ஸ்லேருந்து தான் வந்துச்சு. ஏன்னா இந்த ஆர்க்கியோபெட்ரிக்ஸ் பேர்ட் பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரெப்டைல் மாதிரி. அதுக்கு வால் இருக்குமா, அதோட கையில் வந்து பார்த்திங்கன்னா நகங்கள்லாம் இருக்குமா. ஸோ தான் கிளாட் டிஜிட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க பார்த்தியா. பறவையோட ரெக்கையில் எங்கே நகம் இருக்குது? பறவையோட ரெக்கைகளில் நகங்கள் இருக்குமா? இருக்காது. ஆனால் அது ரெக்கைகளில் என்ன அப்படின்னா நகமும் இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ கீரிப்பில் வந்து அனிமல், கீரிப்பில் வந்து ரெப்டைல்னு சொல்ல முடியாது. இட் இஸ் அ மேமல்ல. கீரிப்பில் வந்து மேமல்ல. கீரிப்புள்ள வந்து மேமல். கீரிப்புள்ளனா பொற்கப்பெண் தானே, முள்ளமன்றி தானே. முள்ளமன்றி இல்லை. கீரிப்புள்ளைக்கு இங்கிலீஷில் என்னது? பாம்பை திங்கிறது பேர் தானே கீரிப்பிள்ளை. ரைட்டா? அதுக்கு பேர் என்னது? யாராவது கீரிப்பிள்ளைக்கு இங்கிலீஷில் தெரிஞ்சு டக்குன்னு சொல்லு. டக்குன்னு ஞாபகம் பண்ண. பொற்கப்பெண்கிறது முள்ளமன்றி. கீரிப்புள்ளைக்கு இங்கிலீஷில் மங்கூஸா? ரெப்டைல்னால் ஊர்ந்து போகக்கூடியதெல்லாம் ரெப்டைல்ஸ். மங்கூஸ் ஸ்குரில் கிடையாது. மங்கூஸாக இருக்கலாம். மங்கூஸ் தான் நினைக்கிறேன். மங்கூஸ் ரைட்டா? மங்கூஸ் கரெக்ட். ஸ்குரில்னா அணில். ரைட்டா? இந்த ஆர்க்கியோபெட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா ஓல்டு ஃபாசில் பேர்ட். இதுதான் இருக்கிறதுல முதல் ரெப்டைல்லேருந்து பேர்ட்ஸாக மாறின ஒரு உயிரினமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரியா? இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஓகே. ஸோ இட் ஹேட் விங்ஸ் வித் ஃபெதர்ஸ் லைக் பேர்ட்ஸ் மாதிரியே வெதர்ஸ் அதாவது ஃபெதர்ஸ் இருந்துச்சா. இட் ஹேட் அ லாங் டைல், பெரிய வால் வேறு இருந்திருக்கு. கிளாட் டிஜிட், கையில் பார்த்திங்க அப்படின்னா கூர்மையான நகங்கள் இருக்கக்கூடிய கூர்மையான நகங்களோட இறக்கைகள் இருந்திருக்கு. அண்ட் கோனிக்கல் டீத். பேர்ட்ஸ்க்கெல்லாம் ஷார்ப் எண்டாக இருக்குது. ஆனால் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட முதலைக்கு இருக்க மாதிரி என்ன அப்படின்னா இந்த மாதிரி கோனிக்கல் டீத் இந்த மாதிரி இருந்துச்சு. அதோட பற்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கோனிக்கல் டீத்தாக இருந்திருக்கு. ரைட்டா? அதோட பற்கள்லாம் இந்த மாதிரி இருந்திருக்கு. சரியா? டாக் மாதிரி இருக்கா, டாகோட அது மாதிரி இருக்கா, இந்த மாதிரி இருந்துச்சான். சரியா? அதோட இறக்கைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட இறக்கைகளில் இருக்கக்கூடிய கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுலலாம் நகங்கள் வேறு இருந்துச்சோம். ரைட்டா? கையில் நகங்களோடு இருந்திருக்கு. அந்த பறவையோட ஃபெதர்ஸ் நகங்களோடு இருந்துச்சோம். சரியா? அதான். ஓகே ரைட். அடுத்து டிஃபைன் எத்தனோபாட்டனி. எப்பா ட்ரெயின் வண்டி கொஷின். இது பேர் ட்ரெயின் வண்டி கொஷின் அர்த்தம்.
அதாவது ஒரு வருஷம் விடாமல் எல்லா வருஷத்துலேயும் இந்த கொஷின் இருக்குது. 25லேயும் இருக்குது ரைட்டாக. இந்த மாதிரி எல்லா வருஷத்துலேயும் இருக்குது. குவார்ட்டர்லியில் அதாவது செகண்ட் மிட்டமில் இருந்துச்சு, ஹாஃப் இயர்லி எந்த டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் எடுத்தாலும் அதில் அதிகமான ப்ரியாரிட்டியில் அதிக இம்பார்ட்டன்ஸோடு இந்த கொஷின் இருக்குது. அதனால் கவனமாக இந்த கொஷினை பார்த்துக்கோங்க ரைட்டா. டிஃபைன் எத்தனோபாட்டனி அண்ட் ரைட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். எத்தனோபாட்டனினா என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன? எத்தனோபாட்டனி இஸ் அ ஸ்டடி ஆஃப் ரீஜன்ஸ் பிளான்ட். ஒரு பர்டிகுலர் ரீஜனில், ஒரு பர்டிகுலர் தொகுதியில், ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு பேர்ட்ஸை பற்றி ஒரு பிளான்ட்டை பற்றி படிக்கக்கூடியது. அதுதான் என்ன அப்படின்னா தட் இஸ் கால்ட் எத்தனோபாட்டனி. தேர் ப்ராக்டிக்கல் யூஸ், அதோட ப்ராக்டிக்கல் யூஸ் என்ன? கீழாநெல்லி வந்து இதுக்கு நல்லா இருக்குது, இந்த செடி இதுக்கு நல்லது, இந்த செடி சாப்பிட்டா இந்த மருத்துவ குணம் உடையது அப்படின்னு ப்ராக்டிக்கலாக நம்ம ஒவ்வொன்றும் அந்தந்த செடியை பற்றி படிக்கணும். த்ரூ த ட்ரெடிஷ்னல் நாலேஜ், அங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரம், ட்ரெடிஷ்னல் அங்கே இருக்கக்கூடிய தொன்று தொட்டு அங்கே வரக்கூடிய மரபு, அங்கே இருக்கவங்களை வச்சு என்ன பண்ண போகிறோம், நம்ம அவங்ககிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? அதுதான் விஷயம் ரைட்டா. ஸோ ஃபார் த லோக்கல் கல்ச்சர் ஆஃப் த பீப்புள், ஃபார் த லோக்கல் கல்ச்சர் ஆஃப் த பீப்புள். டே இன்றைக்கி நைட் ஸ்டடி இருக்குடா, இன்றைக்கி நைட்டு உனக்கு நைட் ஸ்டடி இருக்குது, 9:30க்கு இருக்குது அஸ் யூஷுவல். கவலைப்படாத, யூஸ்வலாக எப்போ இருக்க மாதிரியே 9:30க்கு நைட் ஸ்டடி இருக்குது. யுவராணி நீங்கள் கவனிக்கிறீங்களான்னு தெரியல, ஸ்பேம் பண்ணாதீங்க. ரெப்டைல் என்னன்னு 10 தடவை சொல்லிட்டேன். ஸோ வீடியோ முன்னாடி போய் பாருங்கள். ஏன் இப்படி பண்ணுறீங்க? இப்போ தான் குட் கேர்ள் அப்படின்னு நினச்சேன், பாயா கேர்ளான்னு தெரியல. ஸ்பேம் பண்ணாதீங்க சரியா? கனவு டெஸ்ட் சீரிஸ் போர்ஷன் என்னடா மேம் சொல்லியிருந்தாங்களா? என்னது? ஆக்சுவலாக ஹிஸ்ட்ரின்னு நினைக்கிறேன், ஹிஸ்ட்ரி போர்ஷன் ஃபுல்லாக நினைக்கிறேன். புக்கின் அப்படி கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக? பிடிஏனா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன்லேருந்து வருஷம் கொஷின் கொடுப்பாங்க, அதுதான் பிடிஏ. இனிமேல் தான் வரும். 10th ஹிஸ்ட்ரி ஃபுல் போர்ஷன் நினைக்கிறேன். கரெக்டாக? எஸ், 10th ஹிஸ்ட்ரி ஃபுல் போர்ஷன் தான் சொல்லிட்டாங்க. சாரிப்பா. இட் வாஸ் காயின்ட் பை J.W. ஹாஷ்பர்க். இவர் தான் என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு சொன்னார் 1895 அப்படின்றதில் சொன்னாங்க ரைட்டா. வீக் குவிஸ் சாயங்காலம் 7 மணி, அதை 6:30லேருந்து 9:30க்குள்ளே உனக்கு இருக்கும். சரியா? வீக் குவிஸ் 9:30க்கு உனக்கு வந்து என்ன அப்படின்னா we are going to have the problems ரைட்டா. 9:30க்கு we are having a problem. சரியா? இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா இட் ப்ரொவைட்ஸ் ட்ரெடிஷ்னல் யூஸ் ஆஃப் த பிளான்ட். பிளான்ட்டோட ட்ரெடிஷ்னல் யூஸை பற்றி சொல்ல போது, ட்ரெடிஷ்னல் யூஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த சர்டன் அன்னோன் அண்ட் நோன் யூஸ்ஃபுல் பிளான்ஸ். தெரியாத பிளான்ஸை பற்றின யூஸ்ஃபுல் எல்லாத்தையும் என்ன பண்ண போது, சொல்ல போது. சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு, ஹவு கேன் யூ டிட்டர்மைன் த ஏஜ் ஆஃப் த ஃபாசில்? ஒரு ஃபாசிலோட ஏஜை நீங்கள் எப்படி டிட்டர்மைன் பண்ணுவீங்க? ஃபாசில்னால் என்னது? போகும்போது புதஞ்சு கடக்கில் அழிஞ்சு போன பல வருடங்களுக்கு முன்னாடி இருந்து மண்ணில் மக்காமல் அப்படியே ஒரு விதமாக இருக்க போதில் அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் ஃபாசில்னு சொல்ல போகிறாங்க. மண்ணில் மக்காமல் அப்படியே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு புதை படிமங்களை படிஞ்சு போய் அப்படியே இருக்கும். அப்படியே பாறைகள் மண்ணில் பார்த்திங்கன்னா அப்படியே படிஞ்சிருக்கும், புதஞ்சு போய் அப்படியே படிவமாக படிஞ்சு அப்படியே நம்மளுக்கு அங்கேயே இருக்க போகுது. அது பேர் தான் ஃபாசில். அந்த ஃபாசிலோட டேட் என்ன, அதோட ஏஜ் என்ன, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். சரியா? கவனிங்க. த ஏஜ் ஆஃப் ஃபாசில் டிட்டர்மைன்ட் பை ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ். ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் யார் யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஏஜ் ஆஃப் த ஃபாசிலை டிட்டர்மைன் பண்ண போகிறோம். எலமெண்ட்ஸ் மே பி கார்பன், யுரேனியம், லெட்டு, பொட்டாசியம். இது எல்லாமே இருக்குது. இந்த எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், we can use the ரேடியோ கார்பன், அதாவது ரேடியோ ஏஜ் ஆஃப் த ஃபாசிலை கண்டுபிடிக்க முடியும். யூஸ்ட் இன் பிளேயோபாட்னி அண்ட் ஆந்த்ரோபாலஜி ஃபார் டிட்டர்மைனிங் த ஏஜ் ஆஃப் ஹியூமன்ஸ், ஃபாசில்ஸ் அண்ட் மனுஸ்கிரிப்ட்ஸ். மனுஸ்கிரிப்ட்ஸ் என்னது? அந்த காலத்துலேருந்து எழுதி வச்சுக்கக்கூடிய ஓலைச்சுவடி இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, அந்த ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் நம்ம கல்லில் எழுதியிருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பார்க்கலாம். இந்த சிலை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வடித்தாங்க அதுன்ற காரணத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து பாருங்கள், குறிப்பாக கார்பன் கன்சம்ஷன் ஆஃப் அனிமல்ஸ். நம்ம தினம் சாப்பிட்றோம்ல, நம்ம சாப்பாட்டில் என்ன இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி? நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் என்ன சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குது? எஸ், நம்ம சாப்பாடில் என்ன சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குது சொல்லுங்கள். ரைட்? ஓகே, சொல்லுங்கள். எஸ், என்ன இருக்குது? நம்ம குளுக்கோஸ் இருக்கா? ரைட், சூப்பர். குளுக்கோஸ், ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ். ரைட்டா? கார்போஹைட்ரேட்ஸ் இட்ஸ் அ சூப்பர் டேர்ம். ஏன்னா கார்போஹைட்ரேட்ஸ்குள்ளே தான் குளுக்கோஸ், ப்ரோட்டீன், விட்டமின் இதெல்லாம் வரப்போகுது. அப்போ பார்த்தீங்களா, கார்போஹைட்ரேட்ஸ், கார்பனும் ஹைட்ரஜனும், குறிப்பாக கார்பன் அதிகமாக இருக்க போகுது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில்
கார்பன் அதிகமாக இருக்க போகுது. ரைட்டா? இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் என்னது தினம் நம்ம சாப்பிட்றதுல கார்பன் அதிகமாக இருக்குது. நம்ம சாப்பாடு சாப்பிட நம்ம உடம்புல கார்பன் வந்து என்ன அப்படின்னா திரும்ப ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்க போகுது. கார்பன் வந்து நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகிட்டே இருக்க போகுது. இன்கேஸ் நம்ம இறந்து போயிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கார்பன்ஸ் எல்லாம் அப்படி என்ன ஆக போகுது, டிட்டோரியேட் ஆக போகுது. எந்த கார்பன்? C14 அப்படின்னு ஒரு கார்பன் இருக்குது. கார்பன் 14 அதாவது ஐசோட்டோப், கார்பனோட ஒன் ஆஃப் த ஐசோட்டோப். அது என்ன பண்ண போகுது, நம்ம உடம்புலேருந்து டிட்டோரியேட் ஆக போகுது. அது அவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாக டிட்டோரியேட் ஆகிடாது. டிட்டோரியேட் அப்படின்னா அழிஞ்சு போயிடாது. கொஞ்சமாக தான் என்ன பண்ண போகுது, அது குறைய போகுது. அப்படி கொஞ்சமாக குறையிறப்ப நம்ம என்ன பண்ணலாம், இப்போ மண்ணுக்குள்ள ஒருத்தவங்க ஒரு உயிரினம் புதஞ்சு கிடக்கு, அதை எடுத்து அதில் இருக்கக்கூடிய கார்பன் எவ்வளோ நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா அந்த அமௌண்ட்டை வச்சு, ஏன்னா நம்மளுக்கு தெரியும் கார்பன் 14 எவ்வளோ நேரத்தில் டிஸ்இன்டகிரேட் ஆகும், எவ்வளோ நேரத்தில் அது அழிஞ்சு போகும். ஸோ அந்த கேல்குலேஷனை வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will be doing the age of the fossil. அந்த கார்பன் 14 எப்படி ரேட் கேல்குலேட் பண்ணுறது, அந்த ஏஜ் எப்படி கேல்குலேட் பண்ணுறது நீ 12th ஸ்டாண்டர்டில் படிப்பேன். ரைட்டா? 12th ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க. சரியா? அனிமல் அண்ட் பிளான்ட் ஸ்டாப்ஸ் ஆஃப்டர் த டெத்து and the decaying process of C14 occurs continuously. C14 என்ன அப்படின்னா கண்டினியூஸாக டிகே ஆக போகுது. The time passed since the death of the plant or animal can be calculated by measuring the amount of C14 present in their body. அதோட உடம்புல இப்போது எவ்வளோ இருக்குன்ற அமௌண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்றதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? ரைட். நெக்ஸ்ட் லாங் ஆன்சர் நம்ம தனியாக நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே ரைட். ஆல்ரெடி இந்த லெசனில் இருக்க லாங் ஆன்சர்லாம் முடிச்சிட்டேன். அதெல்லாம் நம்ம ஓடி ஸ்கொயரில் போட்டு முடிச்சாச்சு. நவ் லெட் us go for the chapter 20. திருப்பி அதே தான் டவுன்லோட் பண்ணிட்டு நான் சாப்டர் 20 ரைட், ப்ரீடிங் அண்ட் பயோடெக்னாலஜி போகலாமா? ரெடியா? ஸோ வி ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் 1 சாப்டர். சரியா? எவ்வளோ நேரம் ஆயிருக்கு பார்த்தியா? கிளாஸ் வந்து 10:15 ஸ்டார்ட் பண்ணோம். ரைட்டா? ஒரு சாப்டரில் இருக்கக்கூடிய 1 மார்க் 2 மார்க் அதுக்கப்புறம் ஷார்ட் ஆன்சர்ஸ் இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட்டடா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா now we are going to moving to the next question. ஸோ அடுத்த ஒரு half an hour அல்லது 40 minutes முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம 12th சாப்டர் அல்லது 13th சாப்டர் அதையும் என்ன பண்ணலாம், நம்ம இன்றைக்கி ஒரு தடவை பார்த்துடலாம். சரியா? 30 minutesல. நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி என்ன அப்படின்னா நம்ம டீட்டெயிலும் படிக்கணும். கெட் ரெடி ஃபார் தட். டீட்டெயில் படிக்கிறதுக்கு ரெடியாக இருந்துக்கும். இன்றைக்கி நைட்டு ப்ராப்ளம் ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் படிச்சுட்டா கம்பல்சரி ப்ராப்ளம் கட்டாயமாக நிறைய பேர் அட்டன் பண்ணிடலாம். பிகாஸ் நிறைய பேர் என்ன தெரியுமா சொன்னாங்க, நிறைய பேர் they have just told that என்ன அப்படின்னா இந்த மாதிரி வாட் இஸ் தட் செகண்ட் மிட்டமில் கம்பல்சரி ப்ராப்ளம் லாஸ்ட் நைட் ஸ்டடி அட்டன் பண்ணதுனால நிறைய பேர் அட்டன் பண்ண முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. யாரெல்லாம் அந்த மாதிரி இருக்கீங்க? நைட் ஸ்டடி அட்டன் பண்ணதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியிலேருந்து வந்த கம்பல்சரியாக என்னால் அட்டன் பண்ண முடிஞ்சிச்சு, இல்லை எனக்கு ஹாஃப் இயர்லியில் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிருக்கு சார் அப்படின்னு யாரெல்லாம் இருக்கீங்க? எஸ் டெல் மீ. யாரெல்லாம் இருக்கீங்க? 11 மணிக்கு முன்னாடி நான் முடிச்சு 11 மணிக்கு டெஸ்ட்டா? 11 மணிக்கு டெஸ்ட் இருந்தால் போய் எழுதுங்க. என்ன டெஸ்ட் இருக்குது? 11 o'clock தீமினலில் டெஸ்ட் இருக்கா? ஓகே. நிறைய பேர் கம்பல்சரியில் மார்க் போகுதுன்னா இனிமேல் மார்க் போகாது. ஆல் ப்ராப்ளம்ஸ் என்ன நம்மளை பற்றி எப்படி நினச்சிட்டீங்க? எல்லா ப்ராப்ளம் தான் டீச் பண்ணிட்டுருக்கேன். சால்வ்டு, புக்கின்னு, எக்ஸசைஸ் எல்லாமே. சரியா? கனவு டெஸ்ட் சீரிஸ் தான் போய் எழுதுங்க. ரைட்டாக அது எழுதுனா தானே உங்களுக்கு ரேங்க் அப்போ தானே வரும். யூ ஜஸ்ட் கோன் ரைட் கனவு டெஸ்ட் சீரிஸ். 11 மணிக்கு போய் எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. கனவு டெஸ்ட் சீரிஸ் எழுதுங்க. கனவு டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணாதவங்க கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். சரியா? ரைட். ஏன்னா உனக்கு ரேங்க் வரணும்ல. ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் போகலாம் ப்ரீடிங் அண்ட் அதுக்கப்புறம் புக்கின் கொஷின் வேறு உனக்கு கொடுக்கணும். ரைட்டா? இந்த மாதிரி என்ன அப்படின்னா க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் இந்த மாதிரி புக்கில் இல்லாத புக்கின் கொஷின்ஸ் வேறு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? போகலாமா? நைட் ஸ்டடி ரொம்ப ஹெல்ப் ஆச்சா? ஓகே சூப்பர். நிறைய பேர் மிட் டர்ம் டெஸ்ட்டில் பண்ணியிருக்கீங்க. சூப்பர் குட். இன்றைக்கி நம்ம என்ன அப்படின்னா இப்போ சாப்டர் 20 பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க. சூஸ் விச் மெத்தட் ஆஃப் crop improvement can be practiced by farmer if he is inexperienced. இன்கேஸ் ஃபார்மருக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, புதுசாக இப்போ தான் விவசாயம் பண்ணுறாரு. அப்போ விச் மெத்தட் ஆஃப் crop improvement can be practiced. அப்போ அவர் எதை ஃபாலோ பண்ணணும்? குளோனல் செலெக்ஷனா, மாஸ் செலெக்ஷனா, பியூர் லைன் செலெக்ஷனா, ஹைப்ரிடைசேஷனா? 1 போட்டால் ஆன்சர் பண்ணணும். என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு டூ 1 ஆன்சர் 2 ஆன்சர் அப்படி பண்ணுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் நீ எந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு. சரியா? ரைட்.
எஸ் நெக்ஸ்ட் ஒன் என்ன ஆன்சர்? இட் இஸ் அ மாஸ் செலெக்ஷன். என்ன பண்ணணும் நம்ம? மாஸ் செலெக்ஷன். மாஸ் செலெக்ஷன்னா ஈஸியான விஷயம். அடுத்து புசா கோமல் இஸ் அ டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் வெரைட்டி ஆஃப், ரைட்டா? புசா கோமல்ங்கிறது என்ன வெரைட்டி? சுகர் கேனா, ரைஸா, கௌப்பியா அல்லது மெய்ஸா, இதில் எது இருக்க போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? என்ன ஆன்சர்? செகண்ட் ஒனுக்கு. வெரி குட். நிறைய பேர் கொஷின் வர்றதுக்கு முன்னாடியே என்ன அப்படின்னா ஆன்சரோட இருக்கீங்க. வெரி குட், வெரி குட், சூப்பர். இட் இஸ் கௌப்பி, ரைட்டா? இட் இஸ் கௌப்பி அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? கௌப்பி அப்படிங்கிறது ஆன்சர். கௌப்பின்னு என்ன யாராவது சொல்ல முடியுமா? ரைட்டா? வாட் இஸ் கௌப்பி? கௌப்பின்னு என்னது? வாட் இஸ் கௌப்பி? கௌப்பி எப்படி இருக்கும்? கௌப்பி எப்படி இருக்கும்? கௌப்பின்னா என்னது? டோன்ட் நோ. ஓகே. பட்டாணி. பட்டாணியா என்னது? பீனா பட்டாணி, கௌப்பினா சுண்டல், காஃபி, இன்னும் என்னென்னலாம் சொல்லணுமோ சொல்லுங்கள். என்னடா? காட்டுறேன் ஒன்று, கௌப்பி படத்தை காட்டுறேன். நீ எல்லோரும் கௌப்பி சாப்பிடு. யாரெல்லாம் கௌப்பி சாப்பிட்ருக்கா? பாரு, சூப்பர். நிறைய பேர் ஆன்சர் பயங்கரமாக கொடுத்துட்ருக்கீங்கன்னா ரைட். ஸோ இட் இஸ் தட்டப்பயிர், சரியா? நார்மலாக இருக்கும். இதான் மெயினாக சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது அல்லது இந்த மாதிரி, ரைட்டா? இட் இஸ் அ வெரைட்டி. இதெல்லாமே கலர் இருக்குது. ரெட் கௌப்பி, கௌப்பி க்ரோயிங் இதான் கௌப்பி, இது ரெட் கௌப்பி. சிவப்பு பட்டாப்பயிறு, சிவப்பு தட்டைப்பயிறு, கருப்பு தட்டைப்பயிறு, அதுக்கப்புறம் ப்ரௌனு, கலராக இருக்கும் அதெல்லாமே. ஸோ அதெல்லாமே வேரியேஷன்ஸில் இருக்கக்கூடிய ஸோ தட்டைப்பயிறு, சரியா? நம்ம பீன்ஸ் மாதிரியே ஒன்று இருக்கும். அதாவது பீன்ஸில் முருங்கை பீன்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த பீன்ஸ்குள்ளே இருந்தால் அந்த தட்டைப்பயிறு வரும், சரியா? அதுதான் இது. சூப்பர். ஏய், கவுடங்களடா. யாரா அவன் கவுடங்குன்னு சொல்லிட்டு இருக்கான்? டேய் ஆடா பாவிங்களா. கவுடங்களடா, அந்த கௌப்பி இல்லைடா. இது கௌப்பிங்கிறது இங்கிலீஷ் வேர்டு. இட் இஸ் இட் இஸ் நேம் ஆஃப் அ ஃபுட்டு, நம்ம சாப்பிடக்கூடிய, ரைட்டா? ஓகே, சரி, ரைட். நெக்ஸ்ட் புசா கோமல்னா என்னது? கௌப்பி. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹெமிக்ரி டெவலப்டு பை ஹைப்ரிடைசேஷன் அண்ட் செலெக்ஷன் ஃபார் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் அகெயின்ஸ்ட் ரஸ்ட் பேத்தஜன்ஸ் இஸ் அ வெரைட்டி ஆஃப். ஹெமிக்ரின்னு என்னது? செல்லியா, மெய்ஸா, சுகர் கேனா, வீட்டா? ரொம்ப ரொம்ப ஈஸி. ரொம்ப ஈஸியானவா இருக்க போகுது. என்ன? ஓகே. ஆர்கியோபெட்ரிக்ஸ் இமேஜா? யார் யாருக்கெல்லாம் ஆர்கியோபெட்ரிக்ஸ் இமேஜ் வேணும்? ஆர்கியோபெட்ரிக்ஸ் இமேஜ் யார் யாருக்கு வேணும்? ஆர்கியோபெட்ரிக்ஸ் இந்த இருக்குல்ல, இதுதான் ஆர்கியோபெட்ரிக்ஸ், ரைட்டா? இந்த வேர்டு பார்த்தா அப்படின்னா கவனிச்சு பாருங்க. இந்த படத்தை பாரு. இந்த இமேஜ் பார்த்தேன்னா ஒன்று தெரியுதா? சரியா? இதில் பாரு. இதுக்கு எங்கேயாவது பறவைக்கு இப்படி ஒரு வாய் இருக்குமா? பேர்ட்ஸ் எதுக்குமே இந்த மாதிரி இருக்காது. பார்த்தியா? பேர்ட்ஸ் எதுக்குமே இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல்கர்லாம் இந்த மாதிரி இருக்காது. பல்லெல்லாம் இருக்குது. பேர்ட்ஸோட பீக்கில் பார்த்தீங்கன்னா பீக்கு தான். இட் இஸ் நாட் கோயிங் டு பி மவுத் மாதிரி இருக்காது, பெருசாக வாய் மாதிரி. ஆனால் இப்படி இருக்க போகுது. அதே மாதிரி பாரு, இதோட ரெக்கையில் பாரு. ரெக்கையில் இருக்கக்கூடிய கையில் ரெக்கையில் நகங்களே இருக்கக்கூடாது. ஆனால் அதோட விங்ஸில் கிளாடு டிஜிட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பாரு, ஒரு பெரிய வால் இருக்குது. பறவைக்கு இது இருக்காது, இது சின்னதாக இருக்கும். ஆனால் இதுக்கு பெரிய வால் மாதிரி இருக்குது. காலெல்லாம் அஸ்யூஷுவல் காலும் இருக்குது. அதுக்கப்புறம் அதோட ரெக்கைகள்லையும் என்னது இந்த மாதிரி இருக்குது. அப்போ ஊர்ந்து போகக்கூடிய ஒரு ஜீவராசி என்ன ஆயிருக்கு? நம்மளுக்கு பறவையாக மாறி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க, சரியா? இதுக்கு என்ன ஆன்சரு? இதுக்கு என்ன ஆன்சர் சொன்னீங்க? இட்ஸ் கோயிங் டு பி வீட், சரியா? வீட் நம்மளுக்கு புக் பேக்லேயும் இருக்குடி. உனக்கு ஒரு நல்ல ஸ்பெஷல் என்ன தெரியுமா? நம்ம ஒன் வேர்டில் படிக்கிறதெல்லாம் புக் பேக்கில் ஷார்ட் ஆன்சர்ஸில் இருக்குது. பயாலஜியில் ரொம்ப ரிப்பீட்டடாக இருக்குது. அதனால் கவனமாக படிச்சுக்கோங்க, சரியா? ரைட். அடுத்து த மிராக்கிள், ரைட்டா? த மிராக்கிள் ரைஸ் விச் சேவ்டு மில்லியன்ஸ், ரைட்டா? த மிராக்கிள் ரைஸ் விச் சேவ்டு ரைஸ். The miracle rice which saved millions of lives and celebrated its 50th birthdays. யார் பாது? 𝐻𝐼𝐻. நம்மலாம் ஜென்ரலாக நம்ம யூஸ்வலாக வீட்டிலலாம் போய் வாங்க. 𝐻𝐼𝐻 கொடுங்க, பொன்னி அரிசி கொடுங்க, பச்சை பொன்னி கொடுங்க, பொன்னி பச்சை அரிசி கொடுங்க, இப்படிலாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் 𝐻𝐼𝐻. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரக்கூடியது. ரொம்ப ரீசெண்டாக நிறைய தூரத்துக்கு இருந்தது, சரியா? அடுத்து which of the following is used to produce products useful to humans by பயோடெக்னாலஜி டெக்னிக். பயோடெக்னாலஜி டெக்னிக் மூலமாக
ஹியூமன்ஸ்க்கு யூஸ்டு டு ப்ரொடியூஸ் ப்ராடக்ட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஹியூமன்ஸ்க்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு யாரெல்லாம் யூஸ் பண்ணாங்க ரைட்டா என்னது லைவ் ஆர்கானிசம் என்சைம்ஸ் ஃபார் ஆர்கானிசமா அல்லது விட்டமின்ஸா எதுவாக இருக்க போகுது ரைட் கனவு டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணனா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கனவு டெஸ்ட் சீரிஸ் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ரைட்டா அதை ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா அடுத்து போத் A and B என்சைம்ஸ் ஃபார் ஆர்கானிசம் அதுக்கப்புறம் லைவ் ஆர்கானிசம் ரெண்டுமே we can cut the DNA with the help of ரைட்டா டிஎன்ஏவை நம்ம கட் பண்ண முடியுமா யாரோட ஹெல்ப்பில் நம்ம கட் பண்ணலாம் யாரோட ஹெல்ப்பில் நம்ம டிஎன்ஏவை கட் பண்ணலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் ஹூம் யாரோட ஹெல்ப்பில் நம்ம டிஎன்ஏவை கட் பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் எஸ் யாரோட ஹெல்ப்பில் நம்ம டிஎன்ஏவை கட் பண்ண முடியும் ஹூஸ் ஹெல்ப் ரைட்டா ஓகே ரெஸ்ட்ரிக்ஷனல் எண்டோநியூக்ளியஸ் ரைட்டா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் ரைட்டா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வச்சு என்ன பண்ண முடியும் நம்மளால் கட் பண்ண முடியும் ரைட்டா 12 and 13 இன்னைக்கு டீச் பண்ண போகிறீங்க இதை முடிச்சோன்னே நீ 12th லெசன் ஆர்டிஎன்ஏஸ் என்னது ஆர்டிஎன்ஏ என்னது வெக்டார் டிஎன்ஏவா சர்க்குலர் டிஎன்ஏவா ரீகாம்பினன்ட் வெக்டார் டிஎன்ஏ அண்ட் இட் இஸ் ஏ டிஎன்ஏவா அல்லது சேட்டலைட் டிஎன்ஏவா 7th கொஷின் ஆன்சர் என்னது 7th கொஷின் என்னது இட் இஸ் அ ரீகாம்பினன்ட் வெக்டார் ஆஃப் டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ ரைட்டா ஆர்டிஎன்ஏ அப்படின்னு சொல்ல போகிறாங்க ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ வெரி குட் அடுத்து DNA fingerprinting is based on the principle of identifying dash sequence of DNA ரைட்டா என்ன சீக்வன்ஸ் டிஎன்ஏவோட எந்த சீக்வன்ஸை நம்ம அடிப்படையாக வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கை யூஸ் பண்ண போகிறோம் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ஐடென்டிஃபைங் டேஷ் சீக்வன்சஸ் ஆஃப் டிஎன்ஏவோட எந்த சீக்வன்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா ஓகே என்னவா இருக்க போகுது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மியூட்டேட்டட் பாலிமார்பிக் அதுக்கப்புறம் ரெப்பிட்டேட்டிவ் இட் இஸ் அ ரெப்பிட்டேட்டிவ் ரைட்டா ரெப்பிட்டேட்டிவ் சீக்வன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ரிப்பீட்டடாக என்ன இருக்கோ அந்த இதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அடுத்து ஆர்கானிசம் வித் மாடிஃபைடு எண்டோஜீனஸ் ஜீன் ஆர் அ ஃபாரின் ஜீன் ஆர் நோன் அஸ் ரைட்டா ஆர்கானிசம் வித் மாடிஃபைடு எண்டோஜீனஸ் ஜீன் ஆர் அ ஃபாரின் ஜீன் ஆர் ஆல்சோ நோன் அஸ் என்னவா இருக்க போகுது 9th one என்ன ஆன்சர் 9th one என்னது டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கானிசமா அல்லது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசமா அல்லது மியூட்டேட்டடா இட் இஸ் கோயிங் டு பி போத் டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கானிசம் அண்ட் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் ரெண்டு பேருமே டிரான்ஸ்ஜெட்டட் அண்ட் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு in a hexaploid wheat right hexaploid wheat 2n equal to 6s equal to 42 the haploid n and the basics x number chromosome respectively யாரா இருக்க போறாங்க hexaploid சொல்றாங்களே ஹெக்ஸானாலே 7 அப்ப முதல்ல என்ன அர்த்தம் இந்த ரெண்டு ஆப்ஷன் என்னது வர போறது ஆன்சர் இங்கே இருக்கா சாரி இந்த ரெண்டு ஆன்சர் வர போறது கிடையாது அதாவது x பார்க்கணும் hexaploidன்றது ஹெக்ஸில் 7 இருக்கதா ஹெக்ஸப்ளாய்டுன்னு சொல்ல போகிறோம் ஸோ அப்போ எக்ஸில் 7 இருக்கணும் அதுக்கப்புறம் அதே இது பார்த்திங்க அப்படின்னா 2 என்ன இருக்க போகுது ரைட்டா 21 ஸோ ஆன்சர் இஸ் n ஈக்குவல் டு 21 x ஈக்குவல் டு 7 சரியா ஆன்சர் ஆல்ரெடி இருக்குது நான் கவனிக்கலை சரியா ஓகே அங்கே ஃபில் இன் த பிளாங்க்ஸ் போகலாம் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கடன்னு சொல்லுங்கள் ஆன்சர் சேர்ந்து வந்துருச்சு ஒரு கொஷின் வந்துருச்சு ஆக்சுவலாக நான் ஏன் தெரியுமா லேட்டாக வந்து இந்த ஆன்சர்லாம் பிரிக்கிறதுனால தான் லேட்டு பட் இவன் வந்து அப்படி இருக்க போய் ஒரு கொஷின் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு கவனிங்க எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் கிராப் பிளான்ஸ் வித் சுப்பீரியர் குவாலிட்டி ஆர் ரைஸ்டு பை எப்படி ரைஸ் பண்ண போகிறாங்க they are going to be raised by breeding என்ன breeding மூலமா by what kind of breeding we are going to do it என்ன breed பண்ண போகிறோம் plant breed பண்ண போகிறோம் plant breeding சரியா plant breeding அடுத்து பாருங்க a protein rich ரைட்டா கொஷின் தப்பாக இருக்கே ஓகே கரெக்டாக இருக்கா ப்ரோட்டீன் ரிச் வெரைட்டி ரைட் ஓகே ஸோ இது என்னது செகண்ட் ஒன் எ ப்ரோட்டீன் ரிச் வீட் வெரைட்டி ஏதாவது ஒன்று என்னது அட்லஸ் 66 ரைட்டா அட்லஸ் 66 அடுத்து டேஷ் இஸ் த கெமிக்கல் யூஸ்டு ஃபார் டபுளிங் த குரோமோசோமை டபுள் பண்ண நம்ம என்ன கெமிக்கல் யூஸ் பண்ண போகிறோம்னு கேட்டிருக்காங்க குரோமோசோம் டபுள் பண்ண நம்ம என்ன கெமிக்கல் யூஸ் பண்ண போகிறோம்
colchicine, right? Colchicine, COL CHI, COL CHI CN, colchicine. அடுத்து, the scientific process which produce crop plants enriched with desirable nutrients are called, right? Desirable nutrients. இதெல்லாம் என்னது? fourth one என்னது? fourth one என்ன பார்க்கும்போது biofortification. Biofortification மூலமா, right? It is going to be biofortification. Biofortificationங்கிறது என்னது நம்மளோட ஆன்சர், சரியா? Biofortification. Biofortification ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுறாத. மோஸ்ட் ஆஃப் 1 மார்க் வந்து நம்மளுக்கு ஃபில் இன் த பிளாங்க்ஸை கேட்க மாட்டாங்க. இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் என்ன பண்ண போகிறாங்க? இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸையும் என்ன அப்படின்னா நம்மளுக்கு சூஸாக தான் கேட்பாங்க. ஸோ அதனால் ஸ்பெல்லிங் பெரிய விஷயம் இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து, ரைஸ் நார்மலி க்ரோஸ் வெல் இன் அலுவியல் சாயில் பட் டேஷ் இஸ் த ரைஸ் வெரைட்டி ப்ரொடியூஸ்டு பை மியூட்டேஷன் ப்ரீடிங் தட் க்ரோஸ் வெல் இன் சலைன் சாயில். சலைன் சாயிலில் கூட நல்லா வரக்கூடிய ஒரு இது இருக்குது. அது யார்? அட்டாமிட்டா 2. எஸ், அட்டாமிட்டா 2. அட்டாமிட்டா 2. அடுத்து, dash is the technique made it possible to genetically engineer living organism, ரைட்டா? genetically engineering organism பண்ணுறது என்னது? என்ன ஆன்சர், ரைட்டா? we are going to use dash is the technique. என்ன டெக்னிக் யூஸ் பண்ண போகிறோம்? genetic engineering living organismல யூஸ் பண்ணக்கூடிய லிவிங் ஆர்கானிசமில் நம்ம பண்ண போகிறோம், ரைட்டா? ரைட். டெஸ்ட்டில் இருக்கவங்க யாரெல்லாம் கனவு டெஸ்ட் சீரிஸ் இருக்கோ அவங்கெல்லாம் டெஸ்ட் போய் எழுதுங்க, சரியா? It is going to be recombinant DNA, that is RDNA. RDNA எழுதினாலும் ரைட்டு தான், recombinant DNA எழுதினாலும் கரெக்ட் தான், ரெண்டுமே சேம், ரைட்டா? RDNA or recombinant DNA, both are correct, சரியா? அடுத்து, restriction endonucleases cut the DNA molecule, ரைட்டா? restriction endonuclease cut the DNA molecule at specific position known as, ரைட்டா? அந்த ஸ்பெசிஃபிக் பொசிஷன் பேர் என்னது? ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்டு. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் எங்கே போய் கட் பண்ண போகுது? ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்டில் தான் கட் பண்ண போகுது, ரைட்டா? ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்டில் தான் என்ன பண்ண போகுது? போய் அதை கட் பண்ண போகுது, ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்டில், கரெக்டா? இட் இஸ் கோயிங் டு கட் அட் த ரெஸ்ட்ரிக்ஷன் சைட், ரைட்டா? ரெஸ்ட்ரிக்ஷன் சைட். எஸ். Similar DNA fingerprinting is obtained for. Similar DNA fingerprinting is obtained for. யார் யாருக்கு சிமிலராக டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்டு? டிஎன்ஏ யாருக்கு ஒரே மாதிரி இருக்க போகுது? ஐடென்டிக்கல் ட்வின்ஸு. ட்வின்ஸுக்கு ஒன்றா இருக்க போகுது. இட் இஸ் கோயிங் டு பி ஐடென்டிக்கல் ட்வின், ரைட்டா? ட்வின்ஸ். ட்வின்ஸ்லேயும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் ஒரே மாதிரி இருப்பாங்க. ட்வின்ஸில் நிறைய பேர் இருக்காங்க, ஐடென்டிக்கல் ட்வின்ஸு, நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸு அப்படிலாம் இருப்பாங்க, சரியா? எஸ். டேஷ் செல்ஸ் ஆர் அன்டிஃபரன்ஷியேட்டட் மாஸ் ஆஃப் செல். அன்டிஃபரன்ஷியேட்டட் மாஸ் ஆஃப் செல்ஸ்லாம் யார்? ஸ்டெம் செல்ஸ், ரைட்டா? ஸ்டெம் செல்ஸ் தான் எழுதுனோமா அன்டிஃபரன்ஷியேட்டட். இப்போ பார்ப்போம் நம்ம, சூப்பராக இருக்குது, ரைட்டா? நிறைய கொஷின்ஸ் இருக்குது, டிஃபரன்ஷியேட்டட் அன்டிஃபரன்ஷியேட்டட் அப்படின்லாம் இருக்குது, சரியா? ரைட், அன்டிஃபரன்ஷியேட்டட் செல், சரியா? சி 7th ஒன்றுக்கு நிறைய பேர் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்டு பாஸ்போர்ட் டயஸ்டர் பாண்ட். ஒரு சில கைடில் ஒரு சில புக்கில் பாஸ்போர்ட் டயஸ்டர் போட்டிருக்காங்க, ஒரு சில இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட் சைட்டுன்னு போட்டிருக்காங்க. போத் ஆர் சேம். ரெஸ்ட்ரிக்டட் சைட் என்ன அப்படிங்கிறது எது அப்படின்னா பாஸ்போர்ட் டயஸ்டர் பாண்ட் இருக்கிறது தான் ரெஸ்ட்ரிக்டட் சைட்டு. அதாவது கரெக்டாக யாருக்கு நடுவில் இருக்க பாண்டுன்றதை சொல்கிறது பாஸ்போர்ட் டயஸ்டர் பாண்ட். பாஸ்போர்ட் டயஸ்டர் பாண்டோட பேர் தான் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்டு. அந்த இடத்துல கட் பண்ணுறோம், அதனால அதை ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்டுன்னு சொல்கிறோம். போத் ஆர் ரைட், ரெண்டையுமே எழுதிக்கலாம், சரி? நீ ரெண்டையுமே எழுதிக்கலாம். ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் எழுதினாலும் கரெக்டு தான், பாஸ்போர்ட் டயஸ்டர் பாண்ட் எழுதினாலும் கரெக்டு தான், சரியா? பாஸ்போர்ட் டயஸ்டர் பாண்டில் தான் கட் ஆக போகுது, அதனால தான் அதை பாஸ்போர்ட் டயஸ்டர் பாண்டுன்னு போட்டிருந்தாங்க, சரியா? லாஸ்ட் ஒன், இன் ஜீன் குளோனிங் the DNA of interest is integrated in a DNA of the interest integrated in a vector, right? It is going to be integrated in a vector. It is integrated in vector. Vectorல பண்ணிருக்காங்க, ரைட்டா? சரியா? ஓகே, ரைட். பாருங்க அடுத்து, Ethnobotany is that tetraploid man-made genus produced by Clausian treatment அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Is that true or false? First one is true or false? First one is true or false? First one is going to be true. First one என்னதுப்பா? It is true. First one என்னது? True. First one true. Second one, the process of producing an organism with more than 2 set of chromosomes is called mutation.
ரெண்டு செட் ஆஃப் குரோமோசோமுக்கு அதிகமாக இருக்கக்கூடியது ரைட்டா ரெண்டு செட் ஆஃப் குரோமோசோம்ஸ்க்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஆர்கானிசம் அதாவது குரோமோசோம்ஸை சேர்த்து உருவாக்கக்கூடிய ஆர்கானிசம் பேர் மியூட்டேஷன் சொல்கிறாங்க இஸ் தட் கரெக்ட் ஆர் ராங் செகண்ட் ஒன் என்னது இட் இஸ் ஃபால்ஸ் ரைட்டா இட் இஸ் ஃபால்ஸ் அப்போ ஆன்சர் என்னது the process of producing an organism with more than two sets of chromosome is called it is not mutation it is polyploidy இது பேர் என்னது polyploidy ரெண்டுக்கு அதிகமான குரோமோசோம்ஸை ஒன்றா சேர்த்து நம்ம ஒரு ஆர்கானிசம் உருவாக்குறோம்னா that is going to be called as polyploidy அதுக்கு பேர் என்னது polyploidy அப்படின்னு அர்த்தம் சரியா அடுத்து third one a group of plants produced from a single plant through vegetative or asexual reproduction are called pure line ரைட்டா என்ன பண்ண போகிறாங்கன்னா single plant a group of plants produced from a single plant through vegetative or asexual reproduction are called pure line அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரைட்டா அது என்ன சொல்லியிருக்காங்க pure line is that right or wrong third one கரெக்டா இல்லையா ஆன்சர் என்னது ஏன்டா ஸ்பாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க இப்போ எத்தனை கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம் சூட்டபிள் செக்டார் சேம் ஆமாம் கரெக்டு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை கரெக்டு தான் ஸோ இப்போ என்ன பார்த்துட்டு இருந்தோம் நம்ம பியூர் லைன் தேர்ட் ஒன் தானே தேர்ட் ஒன் இஸ் கோயிங் டு பி ஃபால்ஸ் தட் இஸ் கால்டு க்ளோன் அது பேர் என்னது க்ளோன் அதுக்கு ஆன்சர் க்ளோன் அடுத்து ஃபோர்த் ஒன் iron fortified rice variety determines the protein quality of the cultivated plant ரைட்டா plant cultivated plant இருக்குல்ல அதாவது என்னது iron fortified rice variety determine the protein quality of the cultivated plant ரைட்டா அதுக்கு என்ன ஆன்சர் பிளாஸ்மேடும் கரெக்ட் தான் வெக்டாரு அதுக்கப்புறம் பிளாஸ்மேட் ரெண்டுமே ஒன்று தான் ரைட்டா இதுக்கு என்னது அயன் கிடையாது அதாவது என்ன அர்த்தம் ஃபோர்த் ஒன் இஸ் ஃபால்ஸ் அமினோ ஆசிட் ரிச் ஃபார்ட்டிஃபைட் அமினோ ஆசிட் அல்லது ப்ரோட்டீன் ப்ரோட்டீனுக்குள்ளே தான் அமினோ ஆசிட் இருக்க போகுது அதனால் நீங்கள் ப்ரோட்டீன் எழுதினாலும் சரி அமினோ ஆசிட் எழுதினாலும் சரி ரெண்டுமே கரெக்டு தான் amino acid rich fortified rice variety containing more amino acid determines the protein அது என்ன பண்ண போகுது protein determine பண்ண போகுது அதனால it is going to be again false இது என்னது again going to be false it is going to be again false golden rice is a hybrid golden riceங்கிறது ஹைபிரிட்னு சொல்லியிருக்காங்க false it is a genetically modified ரைட்டா ஹைபிரிட் கிடையாது ஹைபிரிட்னா என்ன அர்த்தம் யாரோ ரெண்டு பேர் எடுத்து நம்ம சேர்க்க போகிறோம் என்னோட ஜீன்லேயே என்ன பண்ண போகிறாங்க ஏதோ ஒரு மாற்றத்தை மேட் பண்ணாங்கன்னா இட் இஸ் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அப்படின்னு அர்த்தம் சரியா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அப்படின்னு அர்த்தம் அடுத்து சிக்ஸ்த் ஒன் பிடி ஜீன்ஸ் ஃப்ரம் பாக்டீரியா கேன் கில் இன்செக்ட்ஸ் ரைட்டா என்னவா இருக்க போகுது அப்போ இஸ் தட் ரைட் பிடி ஜீன்ஸ் ஃப்ரம் த பாக்டீரியா கேன் கில் இன்செக்ட்ஸ் சிக்ஸ்த் ஒன் ஆன்சர் என்ன கிவ் மீ ஆன்சர் ஃபார் சிக்ஸ்த் ஒன் சிக்ஸ்ன்னு போட்டு ஆன்சர் பண்ணுங்கள் நீங்கள் எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல சிக்ஸ்த் ஒன் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் it is true very good it is true in vitro fertilization right in vitro fertilization means the fertilization done inside the body fertilization enga nadakudha inside the body is that right or not it is a false fertilization enga nadakka podhu it's going to happen outside the body right fertilization body ku veliye nadakka podhu it is outside the body it is false seventh one false inside badala outside very good devina DNA fingerprinting technique was developed by 𝐿𝒐𝒓𝒆 right 𝐿𝒐𝒓𝒆 அவர் தான் அது ஜெஃப்ரி தான் பண்ணாங்களா யார் வேணா 𝐿𝒐𝒓𝒆ன்னு சொல்லியிருக்காங்க it is a true or false eighth one DNA fingerprinting technique was developed by 𝐿𝒐𝒓𝒆 is that true or false it is true ஆமாம் அவர் தான் கண்டுபிடிச்சார் அதனால் it is true அவர் தான் கண்டுபிடிச்சார் so it is true ninth one molecular scissor refers to DNA ligases molecular scissor refers to DNA ligase molecular scissorங்கிறது என்ன பண்ண போதா refer to DNA ligase அப்படின்னு கொடுத்துருக்காங்க DNA ligaseன்னு சொல்லியிருக்காங்க DNA ligaseன்னு என்னவா இருக்க போகுது molecular scissors refers to DNA ligases is that true or false last one ninth one is going to be false அதுக்கு பேர் என்னது
ரெஸ்ட்ரிக்டட் எண்டோநியூக்ளியஸஸ். அதுக்கு பேர் என்னது? ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸஸ். ரைட்டா? ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸஸ் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இப்போ லாஸ்ட் ஒன் இஸ் ஃபால்ஸ். Match the following. Yes, give me the answer. கடன் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். Match the following. சோனாலிகா. சோனாலிகான்றது என்னதுப்பா? It is a semi-dwarf wheat variety. வீட்டில் குட்டை செடி, ரைட்டா? குட்டையாக இருக்கக்கூடிய semi-dwarf wheat variety, ரைட்டா? Semi-dwarf wheat variety. Semi-dwarf wheat variety, ரைட்டா? It is a semi-dwarf wheat variety. அடுத்து IR8. IR8 என்னதுப்பா? செமிடார்ஃப் ரைஸ். செமிடார்ஃப் ரைஸ். IR8 என்னது? இட் இஸ் a செமிடார்ஃப் ரைஸ். IR8ங்கிறது என்னது? செமிடார்ஃப் ரைஸ். சோனாலிகா செமிடார்ஃப், IR8 செமிடார்ஃப் தான், ஆனால் அது வீட்டு, இது என்னது? ரைஸ். அடுத்து சாக்ரம். சாக்ரம் என்னது? சுகர்னு அர்த்தம். சாக்ரமோட க்ரீக் வேர்டு என்ன அப்படின்னா ஸ்வீட், சுகர்னு அர்த்தம், ஸ்வீட்னு அர்த்தம். அப்போ சுகர் கேன். சாக்ரம்னு என்னது? சுகர் கேன். இட் இஸ் ஆப்ஷன் சி. அடுத்து மாங் நம்பர் 1, ரைட்டா? மூங்கு நம்பர் 1. மூங்கு நம்பர் 1 என்னது? மூங்கு நம்பர் 1 என்னது அப்படின்னா அது பேரே மூங்குனா இங்கேயும் மூங்கு இருக்கும் பாரு. இங்கேயும் மூங்கு இங்கேயும் இருக்கா? என்னடா ஆப்ஷன் எதுவும் தப்பாக இருக்குது? மூங்கு நம்பர் 1. ரைட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது ஃபெசலஸ் மூங் அப்படின்னு இருக்குல்ல, ஆப்ஷன் டி, ரைட்டா? ஃபேசிலஸ் மூங்கோ. ஃபேசிலஸ் மூங்கோ. மேலே இருக்கல. ஃபோர்த் ஒன்றுக்கு என்ன அப்படின்னா டிக்கு 1 ஆன்சர். அடுத்து TMU இல்லை, TMV. இதில் எடிட்டிங்கில் தப்பு பண்ணிருக்கேன். TMV2. TMV2ங்கிறது என்னது? இட் இஸ் அ கிரவுண்ட் நட்டு. கிரவுண்ட் நட்னா என்னதுப்பா? யாரெல்லாம் கிரவுண்ட் நட் சாப்பிட்ருக்கா? கிரவுண்ட் நட் யாராவது சாப்பிட்ருக்கியா? கிரவுண்ட் நட் யாராவது சாப்பிட்ருக்கீங்களா? நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க. நிலக்கடலை சாப்பிட்ருப்பேல, அது சாப்பிடாதவங்க யாரும் இருந்திருக்கவே மாட்டேன். கடலை சாப்பிட்ருப்பேல, எல்லாருமே கிரவுண்ட் நட் எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க. சரியா? யூஸ்வலாக வி ஹேவ் taken that. அடுத்து insulin. Insulin என்னது? Insulin is going to be a first hormone produced using rDNA technique, ரைட்டா? ABCDEF. இன்சுலின். சரியா? சுகர் பேஷண்ட்டுக்காக போடலாம். வேர்க்கடலை. வேர்க்கடலைன்னு சொல்லலாம், ரைட்? வேர்க்கடலைன்னு சொல்லலாம், ரைட்டா? வேர்க்கடலைன்னு சொல்லலாம், அது நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க. அடுத்து BT டாக்ஸின். BT டாக்ஸின் என்னவா? BT டாக்ஸின் ஆன்சர் என்னது? Bacillus thuringiensis, ரைட்டா? Bacillus thuringiensis, ரைட்டா? Bacillus thuringiensis. அடுத்து கோல்டன் ரைஸ் இது பீட்டா கரோட்டின். சரியா? இது வந்து லாஸ்ட் ஜி கருத்து என்னது? ஹெச், லாஸ்ட் ஒன். ஓகே, ரைட்? கிளியரா? ரைட். கனவு டெஸ்ட் சீரீஸில் வீடியோ சொல்யூஷன் எப்படி பார்க்குறேன்? அப்லோட் பண்ணியிருப்பாங்க. நீ சொல்யூஷன் இல்லை ஆன்சர் கீன்னு கிளிக் பண்ணனால உனக்கு அதில் வீடியோ சொல்யூஷனை காட்டும். அதை கிளிக் பண்ணி நீ பார்த்துக்கலாம். This is also called cry bacteria. Yes, Bacillus thuringiensis is called also cry bacteria. அழுகும் பாக்டீரியான்னு சொல்லலாம், ரைட்டா? அழுகும்னா கெட்டு போகிறதில்ல, அழுகிறது, crying bacteria. அடுத்து assertion and reason. சரியா? assertion and reasonல என்னென்னு பார்க்கலாம். hybrid is superior than either of its parent. hybrid வந்து பேரண்ட்ஸை விட சுப்பீரியராக இருக்கும். ஆமாம், பார்த்துருக்கோமா இல்லையா? ஹார்ஸ் அண்ட் டாங்கி, அதுலேருந்து வந்து மியூல் இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட், ரைட்டா? மியூல் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். ஹைப்ரிட் வைகர் இஸ் லாஸ்ட் அப்பான் இன்ப்ரீடிங், ரைட்டா? லாஸ்ட் அப்பான் இன்ப்ரீடிங், அதாவது லாஸ்ட் அப்பான் இன்ப்ரீடிங். இன்ப்ரீடிங்னால ஹைப்ரிட் வைகர் வந்து குறைஞ்சிச்சான்னு கேட்டால் நோ, இட் இஸ் நாட் லைக் தட். ஆன்சர் என்னது? அசர்ஷன் ரைட்டு பட் ரீசன் இஸ் ராங். அசர்ஷன் ரைட்டு, ரீசன் இஸ் ராங் அப்படின்னு அர்த்தம். அடுத்து க்ளோஷின்சின் ரெடியூசஸ் த குரோமோசோம் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ரைட்டா? அது கரெக்டாக? நோ. இது என்ன நம்ம யூஸ் பண்ணுறது? நல்லதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இட் இஸ் அ பர்ஃபெக்ட் கரெக்ட் ஒன். அடுத்து செகண்ட் ஒன், இட் ப்ரொமோட்ஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் டு த ஆப்போசிட் போல்ஸ். ஆமாம், ஹெல்ப் பண்ண தானே செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இங்கே என்னது? இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். நம்ம என்னது? ரெண்டுமே போத் ஆர் ராங். போத் ஆர் கோயிங் டு பி ராங். இட் இஸ் ராங், போத் ஆர் ராங். ரெண்டுமே என்னது? கிடையாது, போத் ஆர் ராங். rDNA is superior over hybridization technique. rDNA is superior over hybridization technique. hybridization technique rDNA ரொம்ப superior-ஆ இருக்க போகுது. ரீசன் என்ன அப்படின்னா desired genes are inserted without introducing the undesirable gene in a target site அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம், என்னது இதால் காமன். இந்த அசர்ஷனுக்கு இந்த ரீசன் கரெக்டு தான். இதனால தான் இது நடக்குது. both assertion and reason are correct. both assertion and reason are correct. ஓகேவா? அடுத்த நெக்ஸ்ட் ஒன் போலாமா? கொஷின் ஆன்சர். சி அடுத்த ஒரு 50-30 மினிட்ஸில் நம்ம
பாதி வந்துட்டோம். இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரே ஒரு சாப்டர் ஒன்று 12th சாப்டர் அல்லது 13th சாப்டர் அல்லது 12 and 13ல் கொஷின் ஆன்சர் மட்டும் என்ன பண்ணிடலாம், கட நம்ம படிச்சிடலாம். ரைட்டா? போகலாமா? எஸ், ஷால் வி டு இட்? ரெடியா? போகலாமா? எஸ், கேன் ஐ ஹேவ் சம் மோர் ரிப்ளைஸ்? ரிப்ளை கம்மியாக இருக்கே. கமான் கைஸ், கமான். எஸ், ஆரம்பிக்கலாமா? ஓகே வாங்க. Give the name of the wheat variety having higher dietary fiber and protein. அதாவது ஃபைபரும் ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்கக்கூடிய வீட் வெரைட்டி எதுன்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் கால்ட் ட்ரிட்டிகேல் 6N. இட் இஸ் கால்ட் ட்ரிட்டிகேல் 6N. சரியா? இட் இஸ் கால்ட் என்னது? ட்ரிட்டிகேல் 6N. அடுத்து, semi-dwarf variety were introduced into the rice. This was made possible by the presence of dwarfing gene in rice. Name the dwarfing gene. டார்ஃபிங் ஜீன் பேர் என்னது? டிஜியோவோஜியோ. ரைட்டா? டிஜியோவோஜியோ. ரைட்டா? டிஜியோஓஜென். ரைட்டா? டிஜியோஓஜென். டிஜிடபிள்யூஜி. ரைட்டா? டிஜிடபிள்யூஜி. ஓகே, ரைட். எஸ், சூப்பர். பண்ணிடலாம், நம்ம முடிச்சிடலாம். வாங்க. டிஃபைன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். சூப்பரான விஷயம். நிறைய பேர் இன்றைக்கி இதெல்லாம் படிச்சுட்டே இருக்காங்க. ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்னு. ரைட்டா? ஜெனட்டிக் இன்ஜினியரிங். Genetic engineering is the manipulation and transfer of gene from one organism to another organism. Manipulation என்னதுப்பா? மண்டே கழுவுறதுன்னு அர்த்தம். பிரெயின் வாஷ் பண்ணுறது. we are just manipulating. எனக்கு ஏற்ற மாதிரி அதில் என்ன பண்ண போகிறேன், ஆட்டி படைக்க போகிறேன். ஐம் ஜஸ்ட் டெல்லிங் தட் இது வேறு இது இப்படின்னு என்ன பண்ண போகிறேன். ஐம் ஜஸ்ட் பிரெயின் வாஷிங், ஐம் ஜஸ்ட் மேனிப்புலேட்டிங். அவன் என்ன பண்ணுறேன், எனக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் நடக்க வைக்கிறேன். அந்த மாதிரி பண்ணுறதா விஷயம். இங்கிலீஷ் ஈஸியாக சொல்லணும்னா பிரெயின் வாஷிங் அப்படின்னு. அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜீன்ஸ் ஃப்ரம் ஒன் ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசம்லேருந்து இன்னொரு ஆர்கானிசம்க்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம ஜீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஆர்கானிசம் டு அனதர் ஆர்கானிசம் டு கிரியேட் அ நியூ டிஎன்ஏ கால்ட் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ, அதாவது ஆர்டிஎன்ஏ. ஒரு ஜீன்லேருந்து இன்னொரு ஜீனை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற போகிறோம். இல்லை என்ன பண்ண போகிறேன், புதுசாக ஒரு ஜீனை நான் உருவாக்குறேன். ஏற்கனவே இருக்க ஜீனில் அது பேர் என்ன, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ, ஆர்டிஎன்ஏ அப்படின்னு சொல்ல போகிறோம். ரைட்டா? ஆல்ட்ரிங் ஆர் டியூனிங் அப்படி கூட சொல்லலாம். ரைட். நேம் த டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ். ரெண்டு ஸ்டெம் செல்ஸ் தான் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ், ஏர்லி ஸ்டேஜில் கரு உருவாகும்ல அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஸ்டெம் செல். இன்னொன்று சொமேட்டிக் ஸ்டெம் செல்ஸ் ஆர் அதர்வைஸ் கால்ட் அஸ் அடல்ட் ஸ்டெம் செல்ஸ். ரைட்டா? இதுக்கு பேர் என்னது, இன்னொன்று அடல்ட் ஸ்டெம் செல் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இட் இஸ் கால்ட் அடல்ட். அடுத்து, வாட் ஆர் டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கானிசம். டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கானிசம்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் இன்சர்ட்டட் இஸ் கால்ட் டிரான்ஸ்ஜீன். ரைட்டா? நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் இதாக ஒன்று உள்ள சொருகி வச்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் டிரான்ஸ்ஜீன். பிளான்ஸ் ஆர் அனிமல்ஸ் எக்ஸ்பீரியன்சிங் அ மாடிஃபைட் எண்டோஜினஸ் ஜீன் ஆர் ஃபாரின் ஜீன் ஆர் நோன் அஸ் டிரான்ஸ்ஜெனிக். நான் இருக்கேன், திடீர்னு என்ன பண்ணுறேன், உடம்புக்குள்ள ஒரு சில ஜீனை நான் இன்ஃபியூஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 7ஆம் அறிவு படத்தில் சூர்யாவோட டிஎன்ஏ இருக்குது. அதில் என்ன பண்ணுறாங்க, பழைய டிஎன்ஏவை என்ன பண்ணுறாங்க, மேனிப்புலேட் பண்ணுறது அல்லது அதை என்ன பண்ணுறாங்க, தூண்டுதல். அதில் போய் என்ன பண்ணுறாங்க, ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணுறது மூலமாக அவனுக்கு பழைய சக்திகள் பழைய விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணுது, திரும்ப கிடைக்குது. அதுதான் விஷயம். ரைட்டா? தட் இஸ் கோயிங் டு பி கால்ட் த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் இன்சர்ட்டட் இஸ் கால்ட் டிரான்ஸ்ஜீன். பிளான்ஸ் ஆர் அனிமல்ஸ் எக்ஸ்பீரியன்சிங் அ மாடிஃபைட் எண்டோஜினஸ் ஜீன் ஆர் ஃபாரின் ஜீன் நோன் அஸ் டிரான்ஸ்ஜெனிக் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? டிரான்ஸ்ஜெனிக். ஸ்டேட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோஃபர்டிலைசர். பயோஃபர்டிலைசர்னால எவ்வளோ நன்மைகள் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லின்னு என்னது, நம்மளோட எக்கனாமிக் நம்மளோட சூழ்நிலை என்ன பண்ண போகுது, இது ரொம்ப அழகாக பாதுகாக்க போகுது. நம்மளுக்கு ரொம்ப 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 பாதுகாப்பாக இருக்கக்கூடியதான் இந்த விஷயம் பயோஃபர்டிலைசர் அப்படின்றது. தே டூ நாட் காஸ் பொல்யூஷனை ஏற்படுத்தாது. பொல்யூஷன் என்ன பண்ணாது, நடக்காது. லைக் ஆர்டிஃபிஷியல் ஃபர்டிலைசர்ஸ். நம்ம ஆர்டிஃபிஷியலாக நம்ம ஏதாவது உரம் போட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நிறைய பொல்யூஷன் நடக்க போகுது. பட் இதில் அந்த மாதிரி எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. சேஃப்கார்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இயற்கை ஆதாரங்களை நம்ம பாதுகாக்க முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரைட்டா? அடுத்து, தே ஆர் சீப்பர் அண்ட் எக்கனாமிக்கல். இது என்ன பண்ண, ரொம்ப ரொம்ப சீப்பாக, அதே மாதிரி எக்கனாமிக்கலும் கூட. ரைட்டா? அடுத்து, ஷார்ட் ஆன்சரில் டிஸ்கஸ் த மெத்தட் ஆஃப் ப்ரீடிங் ஃபார் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ். என்னென்ன மெத்தட்லாம் நம்மளுக்கு இருக்குது டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்புறம் ப்ரீடிங் ஃபார் த டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ். இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், புது வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட். அதாவது இந்த இடத்துக்கு டிசீஸ் நிறைய ஏற்படக்கூடியதுக்கு பதிலாக
வெளியே இருந்து என்ன பண்ணுறேன், I'm going to import it, ரைட்டா? இம்போர்ட் பண்ண போகிறேன், புது வெரைட்டியாக இம்போர்ட் பண்ண போகிறேன். சரி, going to put a புது வெரைட்டி. எக்ஸாம்பிள், a disease resistant plant from other countries. டிசீஸ் ஈஸியாக தொற்று ஏற்படாத ஒரு சில தாவரங்கள், ஒரு சில செடிகள் என்ன பண்ண போகிறேன், நான் வேறு நாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணி கொண்டுட்டு வர்றது. ஓகேவா? ரைட். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன், பெட்டர் வெரைட்டி ஆஃப் பிளான்ட். சாதாரணமாக இருக்கக்கூடிய பிளான்ட்டை தவிர பெட்டர் வெரைட்டி, நல்ல ஸ்ட்ராங்காக பெட்டராக நம்மளுக்கு ஈல்டு நிறைய குடிக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், சூஸ் பண்ண போகிறது தான் என்ன அப்படின்னா பெட்டர் வெரைட்டி ஆஃப் பிளான்ட். சரியா? அடுத்து மியூட்டேஷன், சடன் சேஞ்ச் இன் ஜெனட்டிக் மெட்டீரியல். அதோட ஜீன்ஸில் ஒரு சில சேஞ்சஸை பண்ணுறது. ரைட்டா? ரைட். ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுறது, அது பேர் தான் என்னது, நம்ம மியூட்டேஷன் சொல்ல போகிறோம். ஹைபிரிடைசேஷன்னா டூ பெட்டர் வெரைட்டி, ரெண்டு பெட்டர் வெரைட்டியை நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து புதுசாக என்ன பண்ண போகுது, நம்மளுக்கு வேறு ஒரு அல்டிமேட்டாக ஒரு புது டிசீஸே ரெசிஸ்டன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டி கிடைக்க போகுது. இதுதான் என்ன அப்படின்னா டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் ப்ரீடிங் டெக்னிக் அப்படின்னு அர்த்தம். பயோ ஃபர்டிலைசர் புரியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பாசிபிள் இன் ஹியூமன்ஸ். எஸ், ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பாசிபிள் தானே. 7ஆம் அறிவு படம்லாம் இருக்கல சயின்ஸ், வி கேன் டூ இட், வி கேன் ட்ரை இட் அவுட். 100% சக்ஸஸ்ஃபுல். முழுசாக எல்லாத்தையும் கொண்டு வர முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணலாம், மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? பயோ ஃபர்டிலைசர் என்னதுப்பா, இதில் புரியாமல் இருக்கிறதுக்கு என்னது, வெரி சிம்பிள். நம்மளோட சுற்றுப்புறத்தை பாதுகாக்க போகுது. ரைட்டா? எக்கோ ஃப்ரெண்ட்லி, நம்மளோட எக்கனாமிக் சூழ்நிலையை வந்து பாதிப்படையாமல் இருக்கக்கூடிய, அதுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடியது. பொல்யூஷன் ஏற்படுத்தாது, எந்த விதத்தில் என்ன பண்ணாது, பொல்யூஷன் நம்மளுக்கு எந்த விதத்துலையும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. ஏன்னா என்னது, நம்ம உரம் போடுறோம், அந்த உரம் மிச்சம் மீதி இருந்துச்சுன்னா அது தண்ணியோடு அடிச்சுட்டு போய் ஆற்றுல கலக்கும். ஆற்றுல கலக்கிறப்ப அந்த கெமிக்கல்ஸ் அங்கே இருக்க மீன்களெல்லாம் சாவடிச்சிடும், அங்கே இருக்க தாவரங்களை சாவடிச்சிடும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. அப்போ டு நாட் காஸ் பொல்யூஷன் லைக் ஆர்டிஃபிஷியல் ஃபர்டிலைசர். நேச்சுரல் ரிசோர்ஸஸ், நம்மளோட இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்கு பாதுகாப்பான ஒரு விஷயம், ரொம்ப சீப்பும் கூட. அவ்வளோதான் விஷயம். ரைட்டா? ரொம்ப சீப். என்ன டவுட், என்ன டவுட்? எஸ், வாட் ஆர் த டவுட்ஸ்? டவுட்டை போடுங்க. பட் இட் இஸ் இல்லீகல் இன் இந்தியா. ஆமாம், கரெக்ட் தான். இது இன்னும் எங்கேயுமே லீகல் கிடையாது. ஜஸ்ட் வி கேன் ட்ரை, தே ஆர் ஜஸ்ட் ட்ரைங் இட் ஃபார் ரேட். அதனால் ஹியூமன்ஸ்க்கு தே ஆர் அப்கிரேடிங் இட். ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். ஓகே, இப்போ இதை முடிச்சாச்சு, நம்ம ப்ரீடிங்கை பார்த்தாச்சு. அடுத்து நேம் 3 improved characteristics of wheat that helped in India to achieve high productivity. இந்தியாவில் ஹை ப்ரொடக்டிவிட்டிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சில தாவரங்கள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கோட யூசஸ் என்ன? நான் அதான் சொல்கிறேன்லப்பா, இப்போ என்னோட உடம்புல கேன்சர் இருக்குது. இந்த கேன்சர் அடுத்தடுத்து போகக்கூடாது அப்படின்னா என்னோடய டிஎன்ஏல நான் மாற்றங்கள் ஏற்படுத்தலாம், இல்லை டிஎன்ஏல ஒரு சில சேஞ்சஸ் பண்ணலாம். எனக்கு என்னென்ன மாற்றங்கள் இருக்கோ அதெல்லாத்தையும் பண்ணலாம். ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னால நம்ம அட்வான்ஸ் நிறைய டெக்னாலஜிஸ், ஒரு மனிதனோட உடலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் ஒரு கையில் இன்கேஸ் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்து கொண்டு போகிற ஸ்டேஜில் நம்ம நிறைய இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது அவனோட உடல்நிலை டிசீஸ் ரெசிஸ்டன்ஸாக, என்னோடய உடம்புக்கு ஈஸியாக டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிறைய குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா போலியோ வந்து ஈஸியாக வந்துடும். மஞ்சள் காமாலையெல்லாம் ஒரு 25 வருஷம் நான் உங்களை மாதிரி இருக்கப்போ கொஞ்சம் முன்னாடி, அதாவது இப்போ 10th இல்லாமல் ஒரு 5th படிக்கிறப்பலாம் ஜாண்டிஸ் ஒரு பெரிய டிசீஸாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஜாண்டிஸ் இல்லை. என்ன ஆயிடுச்சு, நம்ம உடம்பு டிசீஸ் ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு. போலியோங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, அது 50 வருஷம் கொண்டாடு, 30 வருஷம் 35 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் முழுவதும் போலியோ ஒரு பெரிய வைரஸாக இருந்துச்சு. அந்த போலியோ வைரஸ்னால் நிறைய பேருக்கு டிசீஸ் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ என்ன அப்படின்னா இந்தியா வந்து போலியோ ஃப்ரீ கண்ட்ரி ஆயிடுச்சு. எப்படி போலியோ ஃப்ரீ கண்ட்ரி ஆச்சு? அப்போ போலியோ வைரஸ் செத்து போயிடுச்சா? அப்போ போலியோ வைரஸ் எதிர்த்து போராடுறதுக்குரிய ஒரு ஆப்ஷன் நம்ம டிஎன்ஏக்குள்ளே வந்துருச்சு. எனக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுத்தாங்க, எங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்போ ஆரம்பித்தாங்க. ரைட்டா? நான் குழந்தையா இருக்க பிறந்து எனக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுக்குறாங்க. அப்போ என்னோட டிஎன்ஏ என்ன ஆயிடுச்சு, அந்த போலியோ சொட்டு மருந்துக்குள்ள அந்த ட்ராப்ஸை என்னோடய டிஎன்ஏ, என்னோடய ஜீன்ஸ் அக்செப்ட் பண்ணி, ஓகே இந்த வைரஸ் வந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி அதை அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை அது உருவாக்கிடுச்சு. அப்போ இதை நம்ம படிக்கணும்ல, எப்படி படிக்கிறது? இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கிறது மூலமாக படித்தாதான் ஹியூமன்ஸ்க்கு இந்த டிசீஸ்லாம் வரும். அப்போ இந்த டிசீஸ் எல்லாம் ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு டிஎன்ஏவோட இந்த பொசிஷனில் இந்த இடத்துல இந்த சேஞ்ச் பண்ணணும், அப்போ அதுக்கு நம்ம இந்த மருந்து கொடுக்கணும், அதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம்ல, அதுதான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ரைட்டா? கிராஸ் ப்ரீடிங்கை வச்சு நம்ம புது ஆர்கானிசம் கிரியேட் பண்ண முடியும். ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கை வச்சு என்ன அப்படின்னா ஏற்கனவே இருக்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றலாம். சரியா? ஏற்கனவே இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்ற முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா படத்துலலாம் காட்டுறாங்க, இன்னும் அவ்வளோ தூரத்துக்கு சயின்ஸ் வந்து என்ன அப்படின்னா டெவலப் ஆகலை. அதாவது நம்ம புது புது எக்யூப்மெண்ட்ஸ், ரோபோட்டிக்ஸ் இதெல்லாம் பண்ண முடியுது. ஆனால்
இந்த பாடி இருக்குல்ல, இந்த பாடிக்குள்ளே பெரிய சேஞ்சஸ் எதுவுமே பண்ண முடியல. ஆனாலும் நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹார்ட் நின்று போச்சுன்னா திருப்பி அதை கொண்டுட்டு வர முடியும். we can just ஹார்ட் பீட் வந்து பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ஆர்கன் உள்ளே இருக்குது. அந்த ஆர்கன் செயலில் இருந்துச்சுன்னா we can do it. பேஸ் மேக்கர் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வைக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் இன்னும் நம்ம உடம்புல கற்றுக்க முடியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் லிவர் டேமேஜ் ஆகிடுச்சு, கிட்னி டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நம்மளோட ஸ்டெம் செல் எடுத்து திருப்பி கிட்னியை வளர வச்சு வைக்கலாம். சின்ன சின்ன ஆர்கன்ஸ் ரொம்ப பெருசாக பண்ண முடியாது. அதாவது மசில்ஸ் இப்போ வரைக்கும் தசைகள் இந்த இடத்துல கொஞ்சோண்டு சதை பிஞ்சு போச்சு அப்படின்னா ஒன்று தொடையிலேருந்து எடுத்து வைப்பாங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாம், எங்கிட்ட நிறைய காசு இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு ஸ்டெம் செல், தே வில் ஜஸ்ட் க்ரோ தி ஸ்டெம் செல்ஸ் வளர்ப்பாங்க. வளர்த்து அதை என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல வச்சுருவாங்க. இன்னும் என்ன அப்படின்னா இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி எதுக்குன்னா மனிதனுக்கு சாவே இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக தான் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஸ்டடி அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது நாள் ஆக 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 ஹார்ட்டும் என்னது, நம்ம உடம்புல ஃபஸ்ட்டு ஹார்ட் உருவான காலத்துலேருந்து ரைட்டா ஒரு செல்லாக உருவாகி செல்லுலேருந்து ஆர்கன் வந்ததுலேருந்து நம்மளோட ஹார்ட் ரன் ஆகிட்டே இருக்குது. இது நாள் ஆக ஆக வயசாகிடுதுல, ஏஜ் ஆகிறனால தான் ஹார்ட் வந்து என்ன பண்ணுது, ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆகுது. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கிறாங்க, இதுக்கு பதிலாக நம்ம ஏன் புதுசாக இன்னொரு ஹார்ட் வந்து ஒரு 50 வயசு ஆனதுக்கப்புறம் வேறு புது ஹார்ட் வச்சா எப்படி மனுஷன் சாகாமல் இருப்பான்? ஹவு கேன் வி எக்ஸ்டெண்ட் த லைஃப் ஆஃப் அ ஹியூமன் பீயிங்? ஒரு ஹியூமன் பீங்கோட லைஃப்பை நம்ம எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற ப்ராசஸ்க்காக தான் நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணிகிட்ருக்காங்க. திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டில் கை போயிடுச்சு, அப்போ கையை எப்படி நம்ம திருப்பி உருவாக்குறது? ஏன் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃபிங்கர்ஸ் வைக்கணும்? ஏன்னா அந்த நர்வ்ஸோட கனெக்ட் பண்ணி மூவபிள் ஹேண்ட்ஸை வைக்க முடியுது. ஏன் அதை நம்ம ஒரு ரியல் ஹேண்டாக வைக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய டெக்னாலஜிஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கெல்லாமே என்னது, நம்ம டிஎன்ஏ எப்படி இதை அக்செப்ட் பண்ணுது, இதை நம்ம உடம்பு ஏற்றுக்குதா ஏற்றுக்கலையா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். சரியா, ரைட். கனவு டெஸ்ட் சீரிஸ் இப்போ எழுதுறீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ரிசல்ட் வரும். சரியா, எஸ் போலாமா, ரைட். ஸோ அப்போ டிசீஸ் ரெசிஸ்டன்ட் என்னென்ன வெரைட்டினா நம்மளுக்கு கொடுத்தாங்க, ஹிம்கிரி ரைட்டா, ஹிம்கிரி டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் வெரைட்டி, ரெசிஸ்டன்ஸ் டு டிசீஸ் கால்டு லீஃப் அண்ட் ஸ்ட்ரைப் ரஸ்ட். அதாவது அதோட லீஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரஸ்ட் மாதிரி ப்ரௌன் கலரில் லைனாக வரும். சரியா, அந்த மாதிரி இருக்கும். ஹில்பர்ண்ட். அடுத்து அட்லஸ் 66 ப்ரோட்டீன் ரிச் வெரைட்டி. அதுக்கப்புறம் சோனாலிகா, கல்யாண் சோனா, ஹை யீல்டிங் செமிடார்ஃப் வீட் வெரைட்டி. இதெல்லாம் என்னது இந்தியாவில் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அதை இந்தியா வந்து வேர்ல்டு லெவலில் வீட் ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் இருக்குது. அதுக்கு காரணம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில பிளான்ஸை யூஸ் பண்ணதுனால தான் நம்மளுக்கு வந்துருந்துச்சு. ரைட்டா, இல்லை கனவு டெஸ்ட் சீரிஸ் எழுது. கனவு டெஸ்ட் சீரிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது எழுதிட்டு வா. ஏன்னா அது நீ அந்த டைமில் எழுதினா தான் உனக்கு என்ன அப்படின்னா ரேங்க் வரும், ஓவரால் ஸ்டேட் ரேங்க், இல்லைனா வராது. அதனால் அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். அடுத்து நேம் டு மைஸ் ஹைப்ரிட்ஸ் ரிச் இன் அமினோ ஆசிட் லைசன். யார் புரோட்டீனா, சக்தி, ரத்னா, இவங்க எல்லாத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா அமினோ ஆசிட் நிறையா, அமினோ ஆசிட் மீன்ஸ் ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்கக்கூடிய ஒரு சில வெரைட்டிஸ் இதெல்லாமே. சரியா, கிராஸ் ப்ரீடிங்னா என்னென்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க. கிராஸ் ப்ரீடிங்னா என்னது, குதிரையோட தான் என்ன பண்ணணும், ப்ரீட் பண்ணணும். குதிரையோட தான் ரீப்ரொடியூஸ் பண்ணணும். குதிரை குட்டி தான் போடணும். நான் என்ன பண்ணுறேன், குதிரையை எடுத்துகிட்டு போய் கழுதையோட சேர்த்துறேன், சிங்கத்தை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறேன், புலியோட சேர்க்குறேன். தட் இஸ் கால் கிராஸ் ப்ரீடிங். சரியா, அதுக்கு பேர் தான் என்னது, கிராஸ் ப்ரீடிங். somatic gene therapy, germline gene therapy, right? It is the replacement of defective gene in somatic cells. somatic gene therapy என்னது, somatic செல்லில் ஏதாவது ஒரு ஜீன் வயசாகி போச்சு, செத்து போச்சு, உடஞ்சி போச்சு, வேலை செய்யலை அப்படின்னா அவங்கள எடுத்துகிட்டு போய் ரீப்ளேஸ் பண்ணுற தெரப்பிக்கு பேர் தான் somatic gene therapy. germline gene therapyனா defective gene in germ cell, அதாவது எக்கு ஸ்பெர்ம் ஸ்டார்டிங்கில், அதாவது இன்னும் உருவாகலை, கரு உருவாகிறதுக்கு முன்னாடி இருக்கல, அதை தான் நம்ம எழுத போகிறோம். சரியா, ரைட். அடுத்து இட் இஸ் ஒன்லி பெனிஃபிஷியல் டு த பேஷண்ட் பட் நாட் கேரி டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். somatic gene therapy அடல்ட். இப்போ என் உடம்புல ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஒன்று எனக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த somatic gene therapy கொடுக்குறாங்க. என்னோடய குழந்தைங்களுக்கு அதை அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டால் அஃபெக்ட் பண்ணாது. whereas this one these gene can be carried to the next generation. ஏன்னா இது கரு, அதுக்கப்புறம் ஸ்பெர்ம், ரைட்டா, இதான் ஸ்டார்டிங்கு. இது ரெண்டும் ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் தான் குழந்தைய பிறக்க போகுது. அப்போ அதுலேயே சேஞ்சஸ் பண்ணிட்டேன்னா அந்த சேஞ்சஸ் என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பேபியும் ஃபார்ம் ஆக போகுது. தட் இஸ் வாட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா, ஓகே. கனவு டெஸ்ட் சீரீஸோட ஃப்ரீ குவிஸ் இன்றைக்கி சாயங்காலம் கிளாஸு ஷெட்யூல் பண்ணுவாங்க, அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா, ரைட். அடுத்து அன்டிஃபரன்ஷியேட்டட் செல், டிஃபரன்ஷியேட்டட் செல்லு. சரியா, இந்த கொஷினுக்கு எப்பயுமே நான் 2 படம் வரைவேன். ரைட்டா, இந்த 2 படத்தை பொறுத்து தான் நான் இந்த கொஷினை எக்ஸ்பிளைனே பண்ணுவேன். ரைட்டா, வாட் இஸ் திஸ்?
இது என்ன செல்லுப்பா? ரைட்டா, இது என்ன செல்லு? இட்ஸ் வெரி குட், நியூரான். இது என்ன செல்? இது என்ன செல்? இது நியூரான். இது என்னது? திஸ் இஸ் மசில் செல். ரைட்டா, டிஷ்யூ செல் அல்லது மசில் செல். ரைட்டா, ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் இந்த செல் வேறு இந்த செல் வேறுன்னு கண்டுபிடிக்க முடியுது. கேன் ஐ டிஃபரன்ஷியேட் திஸ் செல்? இது என்ன செல்லுப்பா? we cannot differentiate it. ரைட்டா, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. இதுதான் என்ன அப்படின்னா இப்படி மாறி இருக்கு. இனிஷியலாக நம்ம உடம்புல ஃபஸ்ட்டு செல்ஸ் இப்படி தான் இருக்கும். இந்த செல்லு தான் வளர 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 என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டாக ப்ரொடியூஸ் ஆக போகுது. ரைட்டா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அன்டிஃபரன்ஷியேட்டட் செல், டிஃபரன்ஷியேட்டட் செல். அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்னா என்னது, டிஃபரன்ஷியேட்டட் செல்னா என்ன பாருங்கள். தே ஆர் வேரியபிள் பொட்டன்சி. ரைட்டா, தே ஆர் வேரியபிள் பொட்டன்சி. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொட்டன்சி ஜாஸ்தி. இது யாராக வேணால் எப்படி வேணால் மாறலாம். பல பொட்டன்சி, இதுக்கு நிறைய பல சக்திகள் இருக்க போகுது. தீஸ் செல்ஸ் கேன் கேரி அவுட் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் ஒன்லி. ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் மட்டும்தான் பண்ண போகுது. ரைட்டா, ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நியூரான் செல் என்ன பண்ண போகுது, வெறும் நியூரான்ஸை மட்டும்தான் என்னது ட்ரான்ஸ்மிட் பண்ண போகுது. வேறஸ் மசில் செல்ஸு மசில்ஸ்க்கு ஸ்ட்ரென்த் கொடுக்க போகுது. சரியா, இந்த மாதிரி தான் இருக்க போகுது. அடுத்து, தே ஆர் அன்ஸ்பெஷலைஸ்டு மாஸ் ஆஃப் செல்ஸ் அண்ட் கேன் டைவ் டு ஃபார்ம் more cells or give rise to differentiated cells. They are unspecialized mass of cells and can divide to form more cells. Unspecified. ரைட்டா, ஸ்பெஷலைஸ்டு கிடையாது. இதுக்கு தான் அப்படின்னு கிடையாது. ரைட்டா, இது யாருக்கு வேணால் எப்படி வேணால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. They are specialized cell type and cannot form any other types of cell. They are formed from undifferentiated cell. Undifferentiated, இதுலேருந்து இது உருவாயிருக்கு. இதுலேருந்து உருவாயிருக்கு, ஆனால் தனித்தனியாக ஒவ்வொன்றும் போயிருக்கு. ரைட்டா, ரைட். அடுத்து பாருங்கள், எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ், சோர்ஸ் ஆஃப் எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் ஆர் ஏர்லி எம்ப்ரியோ. இது எல்லாத்துக்கும் என்னது, எம்ப்ரியோ ஃபஸ்ட்டு அப்போ தான் வருது. அதுதான் இதோட ஒரு சூப்பரான விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா அடல்ட் ஸ்டெம் செல்ஸ், தீஸ் செல்ஸ் கேன் பி காட் ஃப்ரம் ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிடு, போன் மேரோ. ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட், போன் மேரோன்னு என்னது, நம்மளோட ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னா குழந்தை வந்து ஒரு பேபி வந்து ஃபார்ம் ஆகிறப்ப பார்த்திங்க அப்படின்னா ஒரு தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. தண்ணி கூட உடஞ்சிருச்சுன்னா சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளூயிடு வயிற்றுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா குழந்தை வந்து அம்மாவோட ப்ளசண்டா, அதாவது வயிற்றுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா வயிறு, அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ப்ளசண்டா. வயிறில் அடி வயிறு தான் யூட்ரஸில் இருக்கும். யூட்ரஸ்குள்ளே இருக்கப்போ ஒரு ப்ளசண்டாக்குள்ளே தான் தண்ணியோடு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் நமக்கு அங்கேருந்து வரப்போது எலும்பு மஞ்சை, போன்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய போன் மேரோ. இதுலேருந்துலாம் இது உருவாக போகுது. சரியா, ரைட். அடுத்து, so state the application of DNA fingerprinting. It is a train question. இது ஒரு ட்ரெயின் வண்டி. ட்ரெயின் வண்டினா என்னது, பல வருடங்கள் தொடர்ந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு பேர் தான் ட்ரெயின் வண்டின்னு அர்த்தம். ரைட்டா, ட்ரெயின் வண்டி. ப்ளசண்டா அப்படின்னா குழந்தை எப்படி தான் இருக்கும். குழந்தை பார்த்திங்க அப்படின்னா லெட் அஸ் கன்சிடர் அ பேபி. ஒரு பேபி இருக்குது, ஒரு பேபி இந்த மாதிரி இருக்குது. சரியா, இந்த மாதிரி ஒரு 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 பைக்குள்ளே தான் எனது குழந்தை இருக்கும். அந்த பைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பைக்கு பேர் தான் ப்ளசண்டா. அந்த பைக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளூயிடுக்கு பேர் தான் எனது நம்ம அமினியோட்டிக் ஃப்ளூயிடுன்னு சொல்ல போகிறோம். சரியா, ஆர்டிஸ்டா ஏதோ ஓரளவுக்கு வந்திருக்கு. நான் எதிர்பார்த்த மாதிரி வரல. அந்த டயக்ராம் இன்னும் கிளியராக வரைஞ்சிருக்கலாம். சரி, உனக்கு புரிஞ்சிச்சுல, ஒரு டயக்ராம் வேண்டாம். இது வரைக்கும் என்ன வரைஞ்சோமோ அது இருக்கட்டும். ரைட்டா, இல்லை நான் மொத்தமாக முடிக்க போகிறேன். சரியா, வில் கம்ப்ளீட். ரைட்டாக பார்க்கலாம். ரைட்டா, ஸ்டேட் த அப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக் இஸ் வைட்லி யூஸ்ட் இன் த ஃபாரன்சிக் அப்ளிகேஷன்ஸ். ரைட்டா, ஃபாரன்சிக் அப்ளிகேஷன் லைக் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சச் அஸ் ஐடென்டிஃபைங் த கல்ப்ரெட்ஸ். கல்ப்ரெட்னா யார், குற்றம் செய்தவர்கள், திருடர்கள் அல்லது யாரெல்லாம் தவறு செஞ்சுருக்காங்களோ அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். ரைட்டா, வி ஆர் கோயிங் டு டூ இட். ரைட்டா, அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது தான் இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக் அப்படிங்கிறது. It is also used for the paternity testing. ரைட்டா,
குழந்தைங்களோட அப்பா யார், இன்கேஸ் ஆஃப் எனி டிஸ்பியூட், ஏதோ ஒரு தவறு நடந்துச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை, குழந்தை எதுவும் ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கெலாம் நிறைய சைல்டு டிராஃபிக்கிங் நடக்குது. நிறைய ரீசெண்டாக ஒரு படம் டிஎன்ஏலாம் ஒரு படம் நம்ம பார்த்தோம், சைல்டு டிராஃபிக்கிங், குழந்தைங்கள தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்படி இருக்கப்போ யாரோட குழந்தை யாருன்னு கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த குழந்தைங்க யாரோடது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு we can use the DNA fingerprinting technique. It also helps in the study of genetic diversity of the population, evolution and speciation. ரைட்டா, பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி இருக்கவங்களாம் எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்காங்க. ரைட்டா, பயோவும் டீச் பண்ணுறீங்களாவா? சயின்ஸுன்னு எடுத்தாச்சுன்னா அப்போ டீச் பண்ணி தானே ஆகணும் தானியா, என்ன? ரைட். ஹவ் ஆர் ஸ்டெம் செல்ஸ் யூஸ்ஃபுல் இன் ரீஜெனரேட்டிவ் பர்பஸ்? ஸ்டெம் செல்ஸ் எதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்க, ரீஜெனரேட்டிவ் பர்பஸ் அப்படின்னு. அப்போ யாரெல்லாம் ரீஜெனரேட் பண்ண முடியும்? நவ் த டெக்னாலஜி இஸ் க்ரோயிங் ஃபார் டு ரீஜெனரேட் த ஹோல் ஆர்கன். பட் இப்போ வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்மளோட இதில் if a cells, tissue or organ in a body get permanently damaged, permanent damage ஆயிடுச்சு அல்லது லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டியூ டு த ஜெனட்டிக் கண்டிஷன் ஆர் டிசீஸ் ஆர் இன்ஜுரினால. யாரோ ஒருத்தவங்க பேட்டர்னிட்டினா என்னன்னு கேட்டிருக்காங்க. பேட்டர்னிட்டினா தகப்பன் யார், அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கிறது. ஸோ மேட்டர்னிட்டி அப்படிங்கிறது அம்மா, பேட்டர்னிட்டினா அப்பா, மேட்டர்னிட்டி அப்படின்னா அம்மா. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க மெட்டர்னிட்டி லீவில் போயிருக்காங்க, சரியா? மெட்டர்னிட்டி லீவ் அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மெட்டர்னிட்டி லீவ் அப்படின்னா அம்மாவாக இருக்காங்க, ஸோ அம்மா குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக ஒரு பர்டிகுலர் லீவ் தான் மெட்டர்னிட்டி லீவ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பேட்டர்னிட்டி லீவ், பேட்டர்னிட்டி அப்படின்னா அப்பா குழந்தை பிறந்திருக்கப்ப அந்த குழந்தைக்கும் அந்த அம்மாவுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்காக தேவை. ஸோ பேட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பேட்டர்னிட்டி அங்கிள் அல்லது பேட்டர்னல் அங்கிள், மேட்டர்னல் அங்கிள், பேட்டர்னல் கிராண்ட்ஃபாதர், மேட்டர்னல் கிராண்ட்ஃபாதர் அப்படின்னா சொன்னாங்கன்னா அம்மா வழி அப்பா வழி அப்படிங்கிறத வச்சோம். ஸோ மேட்டர்னிட்டிங்கிறது எல்லாமே அம்மா சம்மந்தப்பட்டது, பேட்டர்னிட்டி எல்லாமே அப்பா சம்மந்தப்பட்டது. சரியா? ரைட். ஸோ இந்த மாதிரி மொத்தமாக டேமேஜ் ஆகிடுச்சு, இல்லை இன்ஜுரியில் கை போயிடுச்சு, கால் போயிடுச்சு, ஒரு சதை போயிடுச்சு, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இன் சச் சிச்சுவேஷன் ஸ்டெம் செல்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீஸ் விச் இஸ் கால்ட் ஸ்டெம் செல் தெரப்பி. ஸ்டெம் செல்ஸ் என்ன பண்ணலாமா நம்ம இப்போ யூஸ் பண்ணலாமா? ரைட்டா? சேம் ரைட்டா? In such situations, stem cells are used for the treatment of diseases which is called stem cell therapy. Right? என்னடா சொல்கிறேன், சேம் பட் டிஃப்ரெண்ட் டீமினல் அண்ட் யூடியூபா என்னது எனக்கு புரியல. In treating neurodegenerative disorders like Parkinson's disease and Alzheimer's disease, neural stem cells can be used to replace. Right? Neural stem cells can be used. Right? Parkinson's syndrome இருந்துச்சா? பார்க்கின்சன் சிண்ட்ரோம்னா என்னது? பார்க்கின்சன் சிண்ட்ரோம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சிலர் நேராக நிற்கவே முடியாது, நடந்து போகிறப்பே டக்குன்னு கீழே விழுந்துருவாங்க, ரொம்ப குனிஞ்சு இருப்பாங்க, அவங்க கை நடுங்கிட்டே இருக்கும், அவங்களால கரெக்டாக எதுவுமே இப்போ போய் இந்த பெண் இருக்குது, இந்த பெண் எடுக்குன்னு போவாங்க, ஆனால் இங்கே இருக்க மாதிரி பார்த்துருவாங்க, டக்குன்னு மறந்துடுவாங்க, உடனே எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. சரியா? அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க பேர் தான் என்ன அப்படின்னா தேர் கோயிங் டு கால் பார்க்கின்சன் சிண்ட்ரோம் அப்படின்னு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நிறைய டெஃபிஷியன்சினால் வரக்கூடிய பார்க்கின்சன் சிண்ட்ரோம். அல்சைமர் டிசீஸ், அல்சைமர் அப்படின்னா ஜென்ரலாக நம்ம மண்டை எப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. ரைட்டா? ஹியூமனோட பிரெயின் எப்படி இருக்குன்னா மண்டை, இந்த மண்டையில் நம்ம பிரெயின் பார்த்தா அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஜென்ரலாக இப்படி தான் இருக்கும் நம்ம பிரெயின். யூஸ்வலாக பிரெயின் இப்படி இருக்கணும் நம்ம மண்டையில். ஆனால் இந்த அல்சைமர் டிசீஸ் வந்து அவங்களோட மண்டை எப்படின்னு தெரியுமா இருக்கும், அவங்களோட பிரெயின் காஞ்சு சுருங்கி போன மாதிரி இருக்கும். பார்த்தியா பிரெயின் எப்படி இருக்குன்னு? ரைட்டா? பிரெயின் எப்படி இருக்குன்னு பாரு. சரியா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஓகே ரைட் பேட்டர்ன் இல்லை ஸ்ட்ரிங்க் ஆகிடும். எஸ், இப்படி இருக்கிறதுக்கு போல பிரெயின் சுருங்கி போயிடும். ரைட்டா? சுருங்கி போயிடும், மூளை சுருங்கிடும். அவங்களால அவ்வளோ ஈஸியாக யோசிக்க முடியாது, அவங்களால என்ன அப்படின்னா திங்க் பண்ண முடியாது, அவங்களுக்கு ஒரு டெசிஷன் எடுக்க முடியாது, அவங்களால எந்த பொருளை எங்கே வச்சுன்றதெல்லாம் மறந்துடுவாங்க, அல்சைமர் டிசீஸ் எல்லாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க உலகத்தில் பாதிக்கப்பட்டவங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் நம்ம ரொம்ப டேக் கேர் பண்ண, மறந்துடுவாங்க, அவங்க சடனாக மறந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. சரியா? ஸோ அது எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு அப்போ என்ன பண்ணலாம், இது வந்து டிஎன்ஏ. அப்போ என்ன பண்ணால் ஃபார் தட் வி கேன் டேக் த ஸ்டெம் செல் எடுத்து நம்ம அதுலேருந்து ஒன்று க்ரியேட் பண்ணி வி கேன் ஜஸ்ட் ட்ரீட் இட். இதெல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம ட்ரீட் பண்ணுறதுக்கு ரீஜெனரேட்டிவ் ப்ராசஸ்க்காக நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் டயக்ராம் இந்த மாதிரி இருந்தால் இருக்குது பார்த்தியா, இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஆஃப் அல்சைமர் இதெல்லாம். அடுத்து பாருங்கள், டிஃபரன்ஷியேட் பிட்வீன் அவுட் ப்ரீடிங் அண்ட் இன்ப்ரீடிங். அவுட் ப்ரீடிங்னா என்ன, இன்ப்ரீடிங்னா என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ரைட்டா? அவுட் ப்ரீடிங்னா என்ன, இன்ப்ரீடிங்.
ப்ரீடிங் ஆஃப் அன்ரிலேட்டட் அனிமல்ஸ், ரைட்டா? அவுட் ப்ரீடிங்னா அன்ரிலேட்டட், அதாவது கொண்டு போய் லயனையும் டைகரையும் என்ன அப்படின்னா அவங்க 2 பேரையும் ப்ரீட் பண்ண வைக்கிறது, ஹார்ஸையும் டாங்கியும் ப்ரீட் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே என்னது? அவுட் ப்ரீடிங். வேறு வேறு 2 இனங்களை ஒன்றோட ஒன்று சேர்த்து ப்ரீட் பண்ண வைக்கிறது தான் அவுட் ப்ரீடிங். ஸோ பாருங்கள், ஹைப்ரிட்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கர். இந்த ஹைப்ரிட் எப்படி இருக்குமா? பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குமா? விகரஸ் தேன் தேர் பேரண்ட், பேரண்டோட விகரஸாக இருக்கும். ஸோ இட் இஸ் மியோல். ஃபார் எக்ஸாம்பிள் மியோல், மியோல்ங்கிறது என்னது? ஹார்ஸையும் டாங்கியும் ஒன்றா சேர்த்தது தான் இந்த மியோல் அப்படிங்கிறது. அடுத்து, refers to mating of closely related animals within the same breed for about 4 to 6 generation. சேம் ஆடோடையே செம்பரி ஆடு இந்த மாதிரி என்ன அப்படின்னா க்ளோஸ்லி ரிலேட்டட், ரைட்டா? க்ளோஸ்லி ரிலேட்டட் அனிமல்ஸை ஒன்றோட ஒன்று சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ரீட் பண்ணி 4 to 6 ஜென்ரேஷனுக்கு பார்த்தோன்னா இன்ப்ரீடிங். அக்யூமுலேட் சுப்பீரியர் ஜீன்ஸ் அண்ட் எலிமினேட் அன்டிசைரபிள் ஜீன்ஸ். ஸோ என்ன அப்படின்னா சுப்பீரியர் ஜீன்ஸ், நல்ல ஜீன்ஸ் எல்லாம் வந்துட்டு தேவையில்லாதது, அதாவது வீக்காக இருக்கக்கூடியது அதெல்லாம் போனதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது மட்டும் வரப்போகுது. இதோட எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஷீப், ஹிசார். இது பார்த்திங்கன்னா பயங்கர பெருசாக இருக்கும். இந்த ஹிசார்ன்ற செம்பரி ஆடை பார்த்திங்கன்னா பயங்கர பெருசாக இருக்கும், அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கே ஒரு வலுவான ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ஷீப்பாக இருக்கும். அதோட பாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபர், நிறைய முடி கிடைக்கும், அதோட மசில்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நிறையா இருக்கக்கூடியது தான். எஸ். ஸோ வித் திஸ் we have completed today's session. சரியா? ஸோ இத்துடன் என்ன அப்படின்னா நம்மளுடைய இன்றைய பாட வேலை முடிவடைகிறது. ஓகே, சரியா? ரைட். ஸோ நைட் என்ன பார்க்க போகிறோம்? அதாவது 12 and 13 வெயிட் பண்ணுங்கள். 12 and 13 we will see that. சரியா? அது வெயிட்டிங்கில் இருக்கட்டும். 12 and 13 என்ன பண்ணலாம்? வெயிட்டிங்கில் இருக்கலாம். சரியா? 12 and 13 நம்ம என்ன பண்ணலாம்? we will just see that. ரைட்டா? பொறுமையாக பண்ணலாம். ஓகே. நிறைய பேர் என்ன அப்படின்னா பிரேக்கெல்லாம் கேட்டிங்க. we will have a long break. ரைட்டா? அம்னீஷியா வேறு அல்சைமர். அல்சைமரில் அம்னீஷியா வந்து அல்சைமரில் இருக்கவங்களுக்கு அம்னீஷியா இருக்கும், ஆனால் அம்னீஷியா இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். சரியா? அம்னீஷியா வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. சரியா? ரைட். ஸோ கெட் ரெடி, ஹாவ் அ குட் ஸ்லீப். மத்தியானம் கண்டிப்பாக நல்லா தூங்கினா தான் உன்னால் நைட்டு கிளாஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ நைட்டு கண்டிப்பாக கிளாஸ் அட்டன் பண்ண ரெடியாக வந்துடுங்க. ஓகேவா? மிஸ் பண்ணிடாத. டுடே நைட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். சரியா? டாடா, பபாய், see you. என் வாய்ஸில் ஒரு சாங் கேட்கணுமா? நைட் நம்ம பாட்டு பாடுவோம். ரைட்டா? நைட் நம்ம நடுராத்திரியில் பாட்டு பாடுறோம். இன்றைக்கி நைட்டு எனக்கு ஞாபகப்படுத்துங்க. ரைட்டா? நம்ம நடுராத்திரியில் பாட்டு பாடலாம். சரியா? ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் படிக்கிறப்ப நம்ம பாட்டு பாடலாம். ஓகேவா? நைட்டு. டாடா, பபாய், see you. If you can't, then who can? உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? பபாய்.